காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். கச்சென்னை பத்தி இன்னைக்கு சார் நடத்த வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா கச்சென்னை எப்படி லீடு பிசினஸ்ல எப்படி அதிக கொண்டு வரலாம், கச்சென்னை கஸ்டமருக்கு எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்காங்க. அவர்களை முறைப்படி வரவேற்க திருமதி கண்ணகி மேடம் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது SSMGயின் தலைவர் சரண் சுந்தரம் ஐயாவை வணங்கி நமது அறங்காவலர்கள் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இவங்க சார் எல்லாருக்குமே பரிச்சயமானவங்க தான், இன்னும் தெரியாத ஒரு நபர் இல்லை. ஆல்ரெடி இவங்க வந்திருக்காங்க, நமக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்காங்க. பார்த்ததுலேருந்து எப்படி நான் பார்த்துருக்கேன், 2009 2004 அப்படி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த டைம்லேருந்து அப்படிதான் இருக்காங்க இப்போ வரைக்கும். எனக்கு ஒரே பொறாமையாக இருந்தது இன்னைக்கு பார்க்கும்போது விட, என்னடா நம்ம பாட்டுக்கு பெருசாயினே போகிறோம், இவர் மட்டும் அப்படியே இருக்காருன்னு. அப்படிதான் இருக்காங்க. அது மாதிரி இவங்க சதர்ன் ஜோனில் ரீஜனல் மேனேஜராக இருந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜியில் இருந்திருந்தாங்க கடைசியாக. இப்போ அவர் ரிட்டையர்டு பார்த்தா தெரியல, உங்களுக்கு ரிட்டையர்ட் மாதிரி தெரியல உங்களுக்கு அவரை பார்த்தா. அவங்க ஆனந்தா இதெல்லாம் சென்ட்ரல் ஆஃபீஸில் இருக்க ஆனந்தாலாம் லான்ச் ஆரச்சே இருந்தாங்க. அவங்க ஆன்லைனில் ஓப்பன் பிஓசி போடுறதுக்கு, பிரிண்ட் அவுட் போஸ்ட் அண்ட் MSB ஆப்ரேஷன் இதெல்லாம் இவங்க இதெல்லாம் வல்லமைன்னு சொல்கிறதுக்கு அந்த டைமில் இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஆனால் எல்லாமே எங்கெங்கே போனாலும் இவருக்கு 31 இயர்ஸ் சர்வீஸ், 32 இயர்ஸ் சர்வீஸ்ல சார் 32 இயர்ஸ் சர்வீஸ் இருந்தாலும் இவருக்கு ட்ரைனிங் எடுக்கிறது தான் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். எங்களோட STCல இருந்தார், மெட்ராஸ் சென்னை STCல இருந்தாங்க. அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கும் கிளாஸ். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத ஆட்கள் கூட உட்காந்தா கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு தான் வெளில வருவோம். அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இருக்கும். அது எல்லாருக்கும் தெளிவா புரியுறது. எல்லாருக்கும் படிப்பு எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்குமே ஞானம் இருக்கும். பட் டெலிவர் எல்லாராலையும் முடியாது. எல்லாருக்கும் சொல்லி தரும்போது நமக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லித்தர வராது. ஆனா NRI கிளாஸ் எத்தனை தடவை அவர்கிட்ட படிச்சாலும் திருப்பி திருப்பி படிக்கணும்னு தோன்ற மாதிரி இருந்தது எனக்கு. நான் அதுக்குன்னே போய் உட்காருவேன் அவர் கிளாஸ்ல. அவர் என்னைக்கு கிளாஸ் இருக்குன்னு பார்த்துட்டு STS நான் போய் உட்காருவேன். அந்த மாதிரி அவரோட அந்த NRI கிளாஸ் அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கும். ஸோ இவங்க 9 இயர்ஸ் ட்ரைனிங் செஷன் ட்ரைனிங் சென்டர்ல இருந்தாங்க. ஆனா அவர்கிட்ட கேட்டா ட்ரைனிங் இஸ் மை பேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்ல இஷ்டப்பட ஒரு மனிதர். அவரை இன்னைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். சார் உங்க பிளாட்ஃபார்ம் காத்துட்டு இருக்குங்க சார் உங்களுக்காக. நன்றிமா, தேங்க்யூ வெரி மச். சார் ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன் இந்த ஷேர் பண்ண முடியுதான்னு. சார் ஐ திங்க் நீங்க இன்னொரு தடவை ஹோஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஷேர் பண்ண முடிஞ்சது, இப்போ ஷேர் பண்ண முடியல. அது கொஞ்சம் அந்த ஹோஸ்ட் ஷேரிங்கான கிரெடென்ஷியல்ஸை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னோட செஷன் ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு தடவை கொடுத்து பாருங்க. இட்ஸ் நாட் அலோவிங் மீ. கோஹோஸ்ட்ல தான் சார் இருக்கீங்க? என்னமா கோஹோஸ்ட் தான் இருக்கேன், பட் எனக்கு அந்த விண்டோ வரலையே ஆக்சுவலா. நீங்க இன்னொரு தடவை செக் பண்ணுங்க. உங்க இதுல கோஹோஸ்ட்ல தான் இருக்கேன் நானா? ஆமா ஆமா, கரெக்டா இருக்கீங்களா? இல்லன்னா சரவணனுக்கு PPT அனுப்பிவிடுங்க, இல்ல எனக்கு அனுப்பிவிடுங்க. இல்ல அந்த தடவை வந்தது ஆக்சுவலா. சார் ஒரு தடவை வெளியில எடுத்து திரும்பி கொடுக்க பார்க்கலாம். ஒரே நிமிஷம். PPT ஓபன் பண்ணி வைக்கலன்னு நினைக்கிறேன். நான் வச்சிருக்கேன், PPT ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதான் அந்த தடவை வந்தது ஆக்சுவலா. கீழ ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க சார், டைரக்டா அதை கிளிக் பண்ணீங்கனாலே வந்துரும் சார். அதுதான் சென்டர்ல ஷேர்னு ஒரு விண்டோல, அந்த விண்டோல அந்த PPT வரணும் ஆக்சுவலா. அது இட் இஸ் நாட் கமிங். PPT பேக்ரவுண்ட்ல ஓபன் பண்ணி வச்சுங்க சார் ஃபர்ஸ்ட். வச்சிட்டேன்மா, PPT ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கேன். அல்லது ஸ்கிரீன்ங்கிற ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டு அதுல போய் PPT ஓபன் பண்ணுங்க சார். மேலே ஃபர்ஸ்ட் விண்டோல இருக்கு பாருங்க ஸ்கிரீன் அப்படின்னு. ஒரு நிமிஷம்.
டாப்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க, ஸ்கிரீன் ஃபைல் மோர்னு இருக்கும் பாருங்க. ஒரு நிமிஷம். யா, டாப்ல என்ன இருக்குன்னு சொன்னீங்க? ரைட் ஹேண்ட் சைடா? லெஃப்ட்ல இருக்கும் பாருங்க. லெஃப்ட்ல என்ன இருக்கு? மேல இருக்கும் பாருங்க, ஸ்கிரீன். ஸ்கிரீன் ஏமா இட்ஸ் நாட் அலோவிங் மீ. ஒரு டோன்ட் நிமிஷம். மைண்ட் சென்ட் டு சரவணன் அண்ட் ராஜன் சார். இல்ல, எனக்கு அனுப்பிட்டுடுங்க. என்ன இது அனுப்பணும்னு சொல்லுங்க. எந்த இமெயிலுக்கு? இல்ல இமெயிலுங்களா? ஆர்ஏஜே. ஒரு நிமிஷமா, ஒரே நிமிஷம். சொல்லுங்க. ஆர்ஏஜே ஏஎம்கே ஆர்ஏஜே அப்புறம் கேஎம்கே கேஎம்கே @gmail.com. ஏஎம்கே சார். ராஜேந்திர. இல்ல ஆர்ஏஜே கேஎம்கே ஆர்ஏஜே கேஎம்கே 73 @gmail.com. gmail.com. ஜிமெயில் தானே? ஜிமெயில். ரைட். ராஜேந்திரன், சீஃப் அட்வைசர். ஓகே. நீங்க பார்க்கணும் நிறைய பேர் வீடியோ வந்திருக்காங்க சார் எனக்கு. சரி பாருங்க சார், அமிச்சிட்டேன் பாருங்க. எனக்கு வரலையா? இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட அனுப்பிவிடுங்க. வரல. ஆர்ஏஜே கேஎம்கே 73 @gmail.com தான். வந்துச்சு சார், வந்துச்சு. டவுன்லோட் பண்றேன் சார். சரி, நான் அதுக்குள்ள என்னோட செஷன் ஆரம்பிக்கிறேன். எஸ்எஸ்எம்ஜி குழுவினர் அனைவருக்கும் நன்றி. அது எஸ்எஸ்எம்ஜி குழுவினரோட குரூப்போட ஆபீஸ் பேரர்ஸ் மற்றும் எனது நண்பரான கண்ணகி மேடம் மற்றும் இங்கு வந்திருக்கிற அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ், முகவ நண்பர்கள் அக்ராஸ் தி ஜோன், நம்ம சதர்ன் ஜோன்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் எனக்கு வணக்கம். இந்த விதமான ஒரு சந்தர்ப்பம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எஸ்எஸ்எம்ஜி குரூப்புக்கு என்னோட நன்றி. கண்ணகி மேடம் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் ரொம்ப பிடிச்சமான விஷயம்தான். அதுல என்னோட சென்ட்ரல் ஆஃபீஸ்ல எனக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 4 வருடம் நான் அங்க சென்ட்ரல் ஆஃபீஸ் நியூ பிசினஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணின அதோட எக்ஸ்பீரியன்ஸை, அதோட அனுபவத்தை கண்டிப்பா நம்ம முகவ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த மாதிரி ட்ரைனிங் செஷன் நடத்துறேன். அதுல HNI அண்டர் ரைட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட். ஏன் சார் இதை மட்டும் தனியா ஒரு HNI அண்டர் ரைட்டிங்னு ஒரு ஏரியா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நார்மல் கேன்வாசிங்ல ஒரு பாலிசி ஒரு வாய்ப்பாளர் கிட்ட, ப்ராஸ்பெக்ட் கிட்ட போயிட்டு பாலிசியை வாங்குறதுங்கிறது சின்ன பாலிசியோ பெரிய பாலிசியோ நம்மளோட பிராண்டு, உங்க மேல அந்த கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் அண்ட் உங்களோட கேப்பபிலிட்டிஸ், நம்ம பிளானோட விஷயங்கள், இதன் அடிப்படையில செஞ்சிடலாம். ஆனா இந்த HNI பெரிய பாலிசிகள் செய்யும் போது ஒரே ஒரு டவுட் மனசுல என்ன வரும்னா, சார் அண்டர் ரைட்டிங்ல போயிட்டு எங்கேயாவது ஸ்டக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ZO அல்லது CO சென்ட்ரல் ஆஃபீஸ் அல்லது ஜோனல் ஆஃபீஸ் போச்சுன்னா அந்த பேப்பர் ஒரு குவைரியோட இல்லாம OR போட்டுட்டு கீழே வரணும்னா அதுக்கு முதல்லயே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய விஷயம். அது இந்த விஷயத்த பல்வேறு ஃபார்ம்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த SSMG குரூப்லயும் இந்த HNI அண்டர் ரைட்டிங் பத்தி கண்டிப்பா ஒரு சொல்லணும். இதுல பிகாஸ் நிறைய நியூஆன்சஸ் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை நம்ம சரியா பண்ணினோம்னா நமக்கும் சரி நம்ம கஸ்டமருக்கும் சரி ஒரு சாதகமான விஷயத்தை நம்ம பண்ணலாம். சார் நீங்க பிபிடி ஆரம்பிச்சிருங்க. ஷேர் ஆயிருக்கா சார்? ஆயிட்டு ராஜேந்திரன். ஆயிருக்குல? ஷேர் ஆயிட்டு இருக்கு. நீங்க அடுத்த ஸ்கிரீனுக்கு போலாம். நெக்ஸ்ட். சார் இப்போ இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கேன்னா, இன்சூரன்ஸ் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சொலிசிட்டேஷன் அப்படின்னு போட்டிருக்கேன் நான். இது நம்மளோட எல்லா பேம்ப்ளெட்ஸ்லயும், எல்லா க்ளோசைன் போர்ட்லயும், எல்லா ப்ராடக்ட் ரிலேட்டட் சர்க்குலர்ஸ்லயும் எல்லாத்துலயும் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்சூரன்ஸ்னா என்னன்னு தெரியும், சப்ஜெக்ட் மேட்டர்னா என்னன்னு தெரியும். சொலிசிட்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்கிரீன்ல பாருங்க, இருக்கு பாருங்க அடுத்த ஸ்கிரீன்ல.
இந்த சொலிசிட்டேஷன் என்ன சொல்லுது? இட்ஸ் a சிம்பிள் ரிக்வெஸ்ட் அல்லது அசிஸ்டன்ஸ் அல்லது சப்போர்ட் அல்லது இன்ஃபர்மேஷன். என்ன அர்த்தம்? ஒரு சிம்பிள் ரிக்வெஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு சும்மா போய் ஒரு வாய்ப்பாளர்கிட்ட என்ன சொல்றோம், சார் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுங்க, சாதாரண ஒரு ரிக்வெஸ்ட், வேற ஒன்னும் சொல்லல அவர்கிட்ட. சார் நாங்க இங்க வந்திருக்கிறதுக்கான காரணம் நீங்க ஒரு சின்ன லைஃப் இன்சூரன்ஸ், ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும். அப்படி நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க விழைந்தால் உங்களுக்கு என்ன விதமான அசிஸ்டன்ஸ் வேணுமோ எல்லாம் நாங்க செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். ஏன்னா எனக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க என்ன ரெகுலேட்டர். அதே மாதிரி உங்க பாலிசி எடுத்த அப்புறமும் கூட, எடுக்கும் போதும் சரி எடுத்த அப்புறமும் சரி, அந்த பாலிசி முழுமையா முடிகிற வரைக்கும் என்ன சப்போர்ட் தேவைப்படுமோ அதை நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், இது எல்லாம் இல்லைன்னா கூட வெறும் இன்ஃபர்மேஷன், வெறும் தகவல் அடிப்படையில உங்களுக்கு இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு, அந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஆயுள் காப்பீடு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும், இந்த மாதிரி இது சரிப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. நினைச்சு பாருங்க, இந்த சொலிசிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் வேர்டுக்கு எப்படிப்பட்ட மீனிங் இருக்கு பாருங்க. சிம்பிள் ரிக்வெஸ்ட், இதையெல்லாம் தான் நம்ம தினம் பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நிமிஷமும் பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு வாரமும் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிள் ரிக்வெஸ்ட் அல்லது அசிஸ்டன்ஸ் அல்லது சப்போர்ட் அல்லது இன்ஃபர்மேஷன். எதுக்கு இந்த விஷயத்தோட நான் ஆரம்பிச்சேன்னா, நம்ம செய்யற விஷயம், அதாவது வேற எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் நம்மளோட வாய்ப்பாளர்கிட்டையும் கஸ்டமர் கிட்டையும் போறோம் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால. சோ இன்சூரன்ஸ் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சொலிசிட்டேஷன். அது நம்மளோட தாரக மந்திரம். Okay, next screen. The aim of marketing is to know and understand the customer so well the product or service fits him and sells itself. அதாவது பீட்டர் ட்ரக்கர் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் என்ன சொல்றாரு ஆக்சுவலா, அதாவது மார்க்கெட்டிங் வணிகம்னா என்னன்னா, நீங்க கஸ்டமரை எந்த அளவு புரிஞ்சு வச்சிருக்கணும்னா, நம்ம எந்த ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ், பொருள் அல்லது சேவையை எங்க எடுத்துட்டு போறோமோ அது சரியாக அவருக்கு ஃபிட் ஆகணும். அவரோட தேவைகள், அவரோட பெனிஃபிட்ஸ், அவரோட ப்ராப்ளம் ஏதாவதுன்னா அதுக்கு சொல்யூஷன், அந்த மாதிரி. அதுதான் எய்ம் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்கணும். எப்பவும் நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டிங் மற்றும் சேல்ஸ் அப்படின்னு, வணிகம் விற்பனை அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கும்போது முதல்ல வரக்கூடியது மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் தான் சேல்ஸ் வரும். அப்போ வணிகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமரை எந்த அளவு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம்னா, நம்ம எந்த பொருளை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறோமோ அது தானாக அவரோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யற மாதிரியான ஒரு ஷர்ட் சைஸ் எடுத்துட்டு போனோம்னா கரெக்ட் ஃபிட் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் அந்த நபருக்கு ஒரு கரெக்ட் ஃபிட்டாக இருக்கணும். அதுதான் நம்மளோட வணிகத்தோட ஒரு எய்ம், தி எய்ம் ஆஃப் மார்க்கெட்டிங், அதுதான் இருக்கணும். ஃபைன். இப்ப நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்தேன். அது என்ன ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிட்டு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரெண்டே லைன் தான், ஒரே லைன் தான். என்ன சொல்லுது பாருங்க, யூ மைட் நாட் வாண்ட் டு பிளான் ரிட்டையர்மெண்ட். நீங்க ஓய்வு எடுக்கணும்ங்கிறத பிளான் பண்ண மாட்டீங்களா இருக்கும். இல்ல, என்னால உழைக்க முடியும், எனக்கு தெம்பு இருக்கிறதுக்கும் உழைச்சுட்டே இருப்பேன் நீங்க நினைக்கலாம். ஆனால் ஏஐ மைட். ஏஐனா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். இப்போ எங்க பார்த்தாலும் இதான் பேசிட்டு இருக்காங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்ப என்ன சொல்லுது அந்த அட்வர்டைஸ்மெண்ட், யூ மைட் நாட் வாண்ட் டு பிளான் ரிட்டையர்மெண்ட். உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே தேவையில்லை, உழைச்சிட்டே இருப்பேன், சம்பாதிச்சுட்டே இருப்பேன், முடிகிற அளவு சம்பாதிச்சுட்டே இருப்பேன், ரிட்டையர்மெண்ட்ங்கிற ஒன்னே என் வாழ்க்கையில வரவே வராது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஏஐ அப்படிங்கிற ஒரு சாதனம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது, அது நினைச்சதுன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் சீக்கிரமே வந்துடும். 2 விஷயம் மட்டும் சொல்லிட்டு அடுத்த ஸ்கிரீனுக்கு போறேன். என்னோட ரொம்ப தெரிஞ்ச நபர் ஒருத்தர், ஒரு யங் கேர்ள், அவங்க என்ன பண்ணாங்க, டெய்லி கார்த்தால ஆஃபீஸ் பண்ணணும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நாங்களாம் ஆஃபீஸ் போனோடனே சீட்ல போய் உட்காந்தோடனே வீட்டுல போன் பண்ணி சொல்லுவோம், ஆஃபீஸ்க்கு சேஃபா வந்தாச்சு, இனிமே சாயங்காலம் கூப்பிடுறேன். அது ஜென்ரலா எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம். நம்ம சில்ட்ரனுக்கும் அதே தான் சொல்றோம். நம்ம நீங்க ஆஃபீஸ் போயிட்டு உடனே எனக்கு போன் பண்ணி சேஃபா ரீச் பண்ணிட்டியான்னு. அதே மாதிரி அந்த பொண்ணு டெய்லி அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி ஆஃபீஸ்க்கு போன் பண்ணி சொல்லும். ஆஃபீஸ்ல போன அப்புறம் அன்னைக்கு அதே மாதிரி 10 மணிக்கு ஆஃபீஸ் போனோன்னு போன் பண்ணிட்டு, நான் 2 நிமிஷம் தான் உன்னோட பேச முடியும், நான் அதுக்கப்புறம் உன்னை பேசுறேன்னு வச்சுட்டாங்க. இவங்க அம்மா நார்மலா ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுவாங்களே என்னன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அரை மணி நேரம் கழிச்சு அவங்க கூப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க, எதுக்கு நான் பண்ணேன்னா, இன்னைக்கு நாங்க ஆபீஸ்க்குள்ள நுழையும் போது நாங்க 400 பேர் எங்களோட பிரைவேட் கம்பெனில ஒரு அக்சஸ் கார்டுன்னு ஒண்ணு இருக்கும், இமெயிலோ ஏதோ ஒண்ணு வச்சுதான் உள்ள போனோம். அது போகும்போது 200 பேருக்கு அக்சஸ் கார்டு கிடைக்கவில்லை. அதாவது அவங்களால உள்ள நுழைய முடியல ஆபீஸ்ல. அப்ப என்ன அர்த்தம், ஆக்சுவலா அவங்க லே ஆஃப். அவங்களுக்கு 200 பேருக்கு அன்னைக்கு கார்த்தால என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா, இனிமே நீங்க வேலைக்கு வர வேண்டாம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இது இங்க மட்டும் இல்ல. யூஎஸ்ஏல கூகுள் அப்படிங்கிற நிறுவனத்துல 2 டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு 40 பேர், அங்க ஒரு 40 பேர். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இந்த செக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு காலையில சொல்றாரு, இந்த சைடு இருக்கிற 40 பேர்ல ஒருத்தர் கூட ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படின்னா என்ன சொல்றாங்க,
all routine jobs will be AI'd out. ரெகுலரா தினம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெளியில தள்ளிவிடும். ஆனால் jobs which involve the following cannot be AI'd out. ஏஐயால தொட முடியாத சில ஜாப்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கீழே போட்டிருக்கேன் பாருங்க. அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், எமோஷனல் கனெக்ஷன், விற்பனையாளர் மற்றும் வாங்குபவருக்கு இடையே எமோஷனல் கனெக்ஷன் இருக்கக்கூடிய சமயங்கள்ல ஏஐயால அதை பண்ண முடியாது. அண்ட் ட்ரஸ்ட், பிராண்ட் கம்பெனி மேலேயோ நபர் மேலேயோ ட்ரஸ்ட் நம்பிக்கை வைத்து ஒரு பொருளை வாங்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கிறத ஏஐ பண்ண முடியாது. சார் இந்த 3 விஷயம் எந்த ஜாப்ல இருக்குன்னு உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அன்சர்டனிட்டி, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரியாத ஒரு விஷயத்த நம்ம போய் சொல்றோம். எமோஷனல் கனெக்ஷன், நமக்கும் நம்மளோட கஸ்டமருக்கும் எமோஷனல் கனெக்ஷன் எப்பவும் இருக்கு. அதனாலதான் நம்மள ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ட்ரஸ்ட், நம்ம பிராண்ட், நம்ம எல்ஐசி பேர்லயும் நம்பிக்கை இருக்கு, இன்சூரன்ஸ் பேர்லயும் நம்பிக்கை இருக்கு, நம்ம பேரையும் நம்பிக்கை இருக்கு. அப்ப இந்த 3 இருக்கக்கூடிய ஜாப் என்ன நினைக்கிறீங்க? நம்ம செய்யக்கூடிய முகவாண்மை தொழில். அப்ப என்ன அர்த்தம்? இந்த முகவாண்மை தொழில் அப்படிங்கிற தொழில்ல அன்சர்டனிட்டி, நம்ம தொழில் அன்சர்டனிட்டில நம்ம சொல்லக்கூடிய ப்ராடக்ட், நம்ம சொல்லக்கூடிய ஆயுள் காப்பீடு அன்சர்டனிட்டியே சொல்லுது. எமோஷனல் கனெக்ஷன் நம்ம வச்சுட்டு இருக்கோம் நம்ம கஸ்டமரோட, ப்ராஸ்பெக்டோட, வாய்ப்பாளரோட. அண்ட் ட்ரஸ்ட், நம்பிக்கையின் அடிப்படையில அவங்க நம்மளுக்கு பாலிசி கொடுக்கறாங்க, நம்மளும் சர்வீஸ் பண்றோம். அந்த மாதிரி ஜாப்ஸை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கையில எடுக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு இல்ல, இன்னொரு 30 வருஷம், இன்னொரு 60 வருஷம் கழிச்சு என்ன அட்வான்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் நம்ம முகவாண்மை தொழிலை தொட முடியாது. அதுதான் இந்த விஷயத்த சொல்லுது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன வந்தாலும் நம்ம செய்யக்கூடிய வேலையை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்ய முடியாது. அப்ப நினைச்சு பாருங்க, என்ன ஒரு பெருமைப்படக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தொழில்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கறது. இந்த விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும் அப்படிங்கறது தான் இந்த ஸ்லைடை கொண்டு வந்தேன். அந்த விஷயத்துல நம்மளோட தொழில் என்ன உன்னதமான தொழில்ங்கிறதுக்கு கொஞ்சம் அடுத்த ஸ்கிரீன் போங்க. அடுத்த ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் பாருங்க. லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. நிறைய சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற வேர்டை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கண்ணகி மேடம் சொன்னாங்க, ஜோனல் ஆபீஸ்ல ரீஜனல் மேனேஜர் ஐடியா ஒர்க் பண்ணியிருந்தேன். எல்ஐசி வாசலே 14th floor பில்டிங் அண்ணா சாலையில இருக்கு. அதோட வாசல்லையே எல்ஐசி மெட்ரோ அப்படிங்கிறது மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. என்னோட வீட்டுல இருந்து மெட்ரோல போவேன், எல்ஐசி வாசல்ல இறங்குவேன், சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சோடனே மெட்ரோல ஏறி இங்க எனக்கு எங்க வீட்டுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா மீனம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், அங்க இறங்குவேன். இப்போ அந்த மெட்ரோ ட்ரெயின் என்னோட வீடு வரைக்கும் வருமா? வராது, மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் தான் வரும். அப்போ மீனம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் என்னோட வீட்டுக்கிட்ட இருக்கு. அங்கிருந்து என்னோட வீட்டுக்கு நான் வரணும்னா என்ன பண்ணணும்? ஊபர் பிடிக்கலாம், ஓலா பிடிக்கலாம், அல்லது ராபிடோ பிடிக்கலாம், இல்ல நானே 2 வீலர் வச்சிருக்கலாம், இல்ல நானே கார் எங்கேயா பார்க் பண்ணிட்டு இப்படிதான் வரணும். அதுதான் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. மெட்ரோ ஸ்டேஷன், நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து என்னோட வீட்டுக்கு வரக்கூடிய விஷயம் எப்படி வரும்னு பாருங்க. அதுதான் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. இதை எப்படி சார் நம்மளோட ப்ரொஃபஷனோட ரிலேட் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, க்ளோ சைன் மூலமாக, பாம்ப்ளெட் மூலமாக, டிவில வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக, பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல, வெப்சைட்ல, எல்ஐசி இந்தியா வெப்சைட்லாம் நம்ம கஸ்டமர் நம்ம ப்ராடக்ட் பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், அவேர்னஸ் நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அவரை பாலிசி எடுக்க வைக்கிறோம் பாருங்க, அந்த லாஸ்ட் மைல், அந்த அவரோட அவேர்னஸ் வந்து மீனம்பாக்கம் மெட்ரோ வரைக்கும். ஆனா மீனம்பாக்கம் மெட்ரோல இருந்து என்னோட வீடுங்கிறது நீங்க முகவாண்மை மூலமாக அவரை பாலிசி எடுக்க வச்சு சைன்லாம் போடுறீங்க பாருங்க. அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியை ஒரு முகவர் தான் கொடுக்க முடியும். என்னதான் அவேர்னஸ் வந்தாலும் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் தான் அந்த அவேர்னஸ் இருக்கும். ஆனால் அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியான ப்ரொபோசல்ல சைன் பண்ணி, ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி, எப்படி அவருக்கு தேவைகளை பூர்த்தி செய்யறது, செக் கொடுத்து அந்த பாலிசியை கம்ப்ளீட் பண்ணி சர்வீஸ் பண்ணி, இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிஸை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் என்னன்னா நம்ம முகவாண்மை தொழில். இதை நீங்க கஸ்டமர் கிட்ட ரெகுலரா போய் சொல்லணும். ஆக்சுவலா சார், நாங்க லைசன்ஸ் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய இந்த சேவை, இட் இஸ் a லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, இதை எங்களால தான் செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கறத நம்ம ரொம்ப பெருமையோட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் சார், ஒரு சிம்பிள் क्वेश्चन ஒன்னு கேக்குறேன். Have any of us own or bought or even done something that previously have said no to? ஏதோ ஒரு பொருளை முதல்ல பாக்குறோம், அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடுறோம். அந்த பொருளை நிரந்தரமா நம்ம லைஃப் டைம் முழுக்க வேண்டான்னு வச்சிருக்கோமா, அல்லது சப்சிக்வெண்டா ஏதாவது ஒரு சூழ்நிலையில அதை வாங்கிருக்கோமா? கண்டிப்பா வாங்கிருப்போம் ஆக்சுவலா. அப்ப என்ன அர்த்தம்? when anybody says no, நம்மளோட தொழில்ல யாராவது ஒருத்தர் இந்த பாலிசி வேண்டாம், இன்சூரன்ஸ் பாலிசி வேண்டாம் அப்படின்னு நோங்கிற ஒரு அப்ஜெக்ஷனை கொடுத்தா, இட் இஸ் ஒன்லி நோ அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். அந்த தருணத்துல அவர் நோன்னு சொல்றாருன்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஏன்னா இட் இஸ் நாட் நோ லேட்டர் இன் த டே. காலையில 10 மணிக்கு போய் நீங்க
பேசிட்டு இருக்கும் போது அரை மணி நேரம் கேன்வாஸ் பண்ணிட்டு 10:30 மணிக்கு நோன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அது அந்த 10:30 மணிக்கு நோ சொல்றதுதான். இதே 4 மணிக்கு திரும்பி போய் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா ப்ராபப்ளி அவர் எஸ் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இட் இஸ் நாட் நோ லேட்டர் இன் த டே, tomorrow, next week, next month or next year. It is only no at that moment of time. அந்த தருணத்துல அவரால ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவர் நோ சொல்லியிருக்காரு. circumstances change. அப்ப என்ன அர்த்தம்? வாத்தாவரண சொல்லக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலா 10 மணிக்கு அவர் இருந்த சிச்சுவேஷனோட 4 மணிக்கு அவர் சிச்சுவேஷன் டிஃபரெண்டா இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு சிச்சுவேஷன் டிஃபரெண்டா இருக்கும். ஒரு மாசம் கழிச்சு சிச்சுவேஷன் டிஃபரெண்டா இருக்கும். நோ இஸ் நாட் ரிஜெக்ஷன். எனக்கு பாலிசியே தேவையில்லை, உங்ககிட்ட தேவையில்லை அப்படின்னு ரிஜெக்ஷன் இல்ல. இட் இஸ் ஜஸ்ட் a no for whatever the reason at that moment of time. அந்த தருணத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் நோ சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? உங்களோட வாய்ப்பாளர் பட்டியல்ல நோ சொல்லக்கூடிய நபர் யாராவது இருந்தா அதை வாய்ப்பாளர் பட்டியலிருந்து வெளியில எடுத்து விடாதீர்கள். ஏன்னா இன்னைக்குதான் அவர் நோ, ஒரு வாரம் கழிச்சு அந்த வாய்ப்பாளரை திரும்பி போய் பாத்தீங்கன்னா எஸ் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ நோ, இட் இஸ் நாட் அன் அப்ஜெக்ஷன் ஆர் அ ரிஜெக்ஷன். அது அந்த தருணத்தை பொறுத்து, அந்த சமயத்துல ஏதோ ஒரு மீட்டிங்காக ரெடி பண்ணிட்டு இருக்கார் போல இருக்கு, அதனால உங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையா இருக்கும். அதனால அந்த தருணத்துல தான் அது நோவே தவிர, அதனால வாய்ப்பாளர் நோ சொல்லக்கூடிய நபர்கள் எப்ப வாய்ப்பாளர் பட்டியலேருந்து வெளியில போவாங்கன்னா நீங்க சப்சிக்வெண்டா அவரை பார்த்து திரும்பி பாலிசி கொடுக்கும் போதுதான். ஓகேங்களா? சரியா? ஓகே, ரைட். Sir, in the end, people are persuaded not by what we say, but what they understand. என்ன அர்த்தம்? ஆக்சுவலா நம்ம எவ்வளவோ ப்ராடக்ட் பத்தி சொன்னாலும், விவரங்கள் பத்தி சொன்னாலும், எவ்வளவுதான் அவங்களோட தேவை, நீட் பேஸ்டு செல்லிங் சொல்லக்கூடிய தேவைக்கேற்ப விற்பனை பண்ணாலும், நம்ம சொல்றதை வச்சு அவங்க எந்த ஒரு டிசிஷனும் எடுப்பதில்லை. நம்ம சொல்றதை எந்த மாதிரி புரிந்து கொள்கிறார்கள் என்பதை வச்சுதான் அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க. அப்ப நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது பொறுப்பு எவ்வளவு பிக்னு பாருங்க. ஆக்சுவலா நம்ம வெறும் சொன்னா மட்டும் போராது, அதை புரிகிற அளவுக்கு அந்த கஸ்டமர் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு. இந்த இப்பதான் திருக்குறளை கோட் பண்றதுதான் ரொம்ப எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆயிடுது. ஆக்சுவலா திருவள்ளுவரையும் திருக்குறளையும் நானும் ஒரு திருக்குறள் ஒண்ணு சொல்றேன், வாட் தே அண்டர்ஸ்டாண்ட்ங்கிறதுக்கு. ஒரு குறள்ல என்ன சொல்றாரு வள்ளுவர்? திறனறிந்து சொல்லுக சொல்லை அப்படின்னு அந்த குறளை ஆரம்பிக்கிறார். நீங்க வேணா இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா கூகுள் பண்ணி பாருங்க. திறனறிந்து சொல்லுக சொல்லை அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, ஒரு குறளை ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு? யார்கிட்ட நீங்க பேசுறீங்களோ அவங்க கிட்ட அவங்களோட திறனறிந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க பேசணும். அதான் ப்ரீவியஸ் ஸ்கிரீன்ல சொல்லியிருக்கேன். they don't want நம்ம சொல்றதை வச்சு அவங்க எதுவும் டிசைட் பண்றது இல்ல, அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ அதை வச்சுதான் டிசைட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இனிஷியலா ஒரு 4-5 ஸ்கிரீனுக்கு அப்புறம் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் HNI அண்டர் ரைட்டிங் அப்படிங்கறத போவோம். இப்போ ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் பாலிசி அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, 50 லட்சத்துக்கு மேல சம் அஷ்யூர்ட் என்னவா இருந்தாலும் அது ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் பாலிசி அப்படின்னு கணக்குல எடுத்துக்கலாம். ஏன்னா 50 லட்சத்துக்கு மேல சம் அஷ்யூர்ட் போகும்போது நம்ம மனசுல இருக்கிற முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ITR அவர்கிட்ட இருக்கா, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருக்காரா. இந்த விஷயத்துல உங்ககிட்ட 2 கேள்வி வைக்கிறேன். சார் அடுத்த ஸ்கிரீன் போங்க. 2 கேள்விகளை உங்க முன்னாடி வைக்கிறேன். இஸ் தேர் எனிஒன் இன் திஸ் ரூம், இந்த இப்ப இருக்கக்கூடிய 316 பேர்ல யாராவது ஒருத்தரோ அல்லது வெளியில உங்களுக்கு தெரிஞ்ச நபர் யாராவது ஒருத்தர், சார் வரி நிறைய கட்ட வேண்டியிருக்கு, வருமான வரி நிறைய கட்ட வேண்டியிருக்குன்னு தன்னுடைய வருமானத்தை குறைச்சதா சரித்திரம் இருக்கா? நீங்களே கூட நினைச்சு பாருங்க, நீங்க யாராவது வருமான வரி ஜாஸ்தியா கட்ட வேண்டியிருக்குமே உங்க வருமானத்தை என்னைக்காவது குறைச்சிருக்கீங்களா? Is there anyone in this room or outside who wants their income to decrease so as to avoid taxes? No. Tax implications have never decreased the will to earn more income. அதாவது அதிகப்படியான வருமானத்தை ஈட்டணும்ங்கிறது ஒரு வருமான வரி எப்பவுமே அதை தடுத்து நிறுத்தினதில்லை. எதுக்கு இதை சொல்றேன்னா, செக்ஷன் 10(10)D அப்படிங்கிறது எல்லார் மனசுலயும் இன்னைக்கு இருக்கு. HNI பாலிசின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சம் அஷ்யூர்ட் போகும்போது ஏப்ரல் 2023 நிலுவையில் இருக்கக்கூடிய செக்ஷன் 10(10)D அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கக்கூடிய விஷயம். அப்போ வருமான வரி இருக்குன்னு நினைச்சுன்னு யாருமே தங்களோட இன்கம் டிக்ரீஸ் பண்றது இல்ல. அதனால வருமான வரி கட்ட வேண்டியிருக்குமே அப்படிங்கிற நினைப்புல யாருமே பெரிய பாலிசி எடுக்க வேண்டாம் நினைப்பதில்லை. சார் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். SUC அப்படின்னா சம் அண்டர் கன்சிடரேஷன், அதன் அடிப்படையில தான் அண்டர் ரைட்டிங் அமையுது. ரைட்டா? SUC சம் அண்டர் கன்சிடரேஷன் இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொபோசல்ல இருக்கக்கூடிய சம் அஷ்யூர்ட் கடந்த 24 மாதங்கள்ல என்ன ப்ரீவியஸ் பாலிசி சம் அஷ்யூர்ட், இதுதான் SUC. இந்த SUC லிமிட் ஒவ்வொரு ஆபீஸ்க்கும் வேறுபடும். பிரான்ச் ஆபீஸ், டிவிஷனல் ஆபீஸ், ஜோனல் ஆபீஸ், சென்ட்ரல் ஆபீஸ். பிரான்ச் ஆபீஸை பொறுத்தவரை 30 லட்சம் வரைக்கும் SUC இருந்து அண்டர் ரைட் பண்ணலாம். டிவிஷனல் ஆபீஸ் 60 லட்சம் வரை அண்டர் ரைட்டிங் பண்ணலாம். ஜோனல் ஆபீஸ் 2 கோடி வரை அண்டர் ரைட்டிங் பண்ணலாம் SUC. Whereas
சென்ட்ரல் ஆபீஸ் 2 கோடிக்கு மேல எஸ்யூசி போனா கண்டிப்பாக சென்ட்ரல் ஆபீஸ் தான் பண்ண முடியும். அப்ப நினைச்சு பாருங்க, வருமான வரி கட்ட வேண்டி இருக்குமே அப்படின்னு நினைச்சுட்டு பெரிய சம்மர் ஷூட் பெரிய பிரீமியம் யாருமே எடுக்காம இருந்தா இத்தனை நேரம் நம்ம சென்ட்ரல் ஆபீஸ க்ளோஸே பண்ணிருக்கணும். பிகாஸ் 2 கோடிக்கு மேல அங்க போயிருக்கணும். இல்லை, இந்த வருஷமும் மார்ச் ஏப்ரல் 2026 நம்ம க்ளோசிங் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க தெரியும், நாங்க ஒர்க் பண்ணதுனால நைட் முழுக்க லேப்டாப்ல அவங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பெரிய சம்மர் ஷூட் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க, நம்ம கேட்க வேண்டியவங்க நம்ம தான் கொண்டு போய் கேட்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, could you complete a proposal of 5 crore sum assured without submitting a single year ITR? ஒரு வருட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் கூட இல்லாத ஒரு நபர் 25 வயதுள்ள, இது ரியல் கேஸ் ஸ்டடி, ஒரு 25 வயதுள்ள ஒரு நபர் 5 கோடி சம் அஷ்யூர்ட் ஜீவன் உமங்ல ஒரு வருஷம் கூட ITR அவர் சப்மிட் பண்ணல, அவர்கிட்ட இல்ல, ஃபைலே பண்ணல. அவருக்கு நீங்க 5 கோடி சம் அஷ்யூர்ட் கொடுக்க முடியுமா? நாங்க கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் எப்படிங்கறத சொல்லதான் போறேன். So ITR is a proof of income. வருமானம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப். ஃபைண்ட் அவுட் த சோர்ஸ் ஆஃப் இன்கம். நம்மளோட வேலை என்னன்னா, அவருக்கு அந்த வருமானம் எங்கேந்து வந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்க வேண்டியதுதான் நம்மளோட வேலை. வேற ITR இல்லைன்னா கூட சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்துன்னா அதை செய்யலாம் அப்படிங்கறத இந்த HNI அண்டர்ரைட்டிங்ல உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த ரெண்டு கொஸ்டின் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த பிரசன்டேஷனோட அடிப்படை, இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அடிப்படை. சரிங்களா? ஓகே, இந்த 5 கோடி சம் அஷ்யூர்ட் என்ன ஆச்சு, எப்படி கம்ப்ளீட் பண்ணினோம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு விவரம் சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்கிரீன். ஒரு HNI அண்டர்ரைட்டிங்ல என்ன எதிர்பார்க்கணும்? வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் when you submit a proposal on a HNI? நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், முகவாண்மை செய்யக்கூடிய நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ORல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறதான். ஆனா அதே சமயத்துல அண்டர்ரைட்டருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா? அப்ப அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கறத அடுத்த ஸ்கிரீன்ல பாக்குறேன். முதல் ஃபர்ஸ்ட் பிரைமரி ப்ரொஜெக்ஷன் சொல்லக்கூடிய முதல் செய்ய வேண்டிய விஷயம் ஒரு பெரிய சம் அஷ்யூர்ட். சார் அதுக்காக 5 கோடி 10 கோடிக்கு மட்டும்தான், இதெல்லாம் 50 லட்சம் மேல இருந்தாலும் நீங்க இதை செய்யலாம். என்னது? why such a huge cover is required? இப்படி பெரிய இன்சூரன்ஸ் கவர் 50 லட்சம், 5 கோடி, 1 கோடி, 2 கோடி, 10 கோடி, 20 கோடி, 17 கோடி, இப்படி மிகப்பெரிய கவர், இன்சூரன்ஸ் கவர், ஆயுள் காப்பீடு எதற்கு அவருக்கு கொடுக்க வேண்டும்? இது முக்கியமான ஒரு விஷயம். இது எங்க இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த கஸ்டமர் தனக்கு எழுதுறாரு பாருங்க, ஆக்சுவலா லெட்டர் எழுதுறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல், அதுல இருக்கணும். நீங்க கொடுக்குற MHR, முகவர் கொடுக்கக்கூடிய MHRல இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு அந்த MHR பவர்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி கொடுக்கக்கூடிய MHR இருக்கணும். அந்த MHRல கிளியரா மென்ஷன் பண்ணணும், இவருக்கு எதுக்கு சார் இப்படிப்பட்ட மிகப்பெரிய கவர் கொடுக்கணும்னு. சார் பணம் இருந்தால் மட்டுமே ஒருத்தருக்கு இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம முகேஷ் அம்பானியை எடுத்துப்போம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காரு. சார் அவருக்கு எவ்வளவு பணம் இருக்கும்? எக்கச்சக்க பணம் இருக்கு ஆக்சுவலா. அதனால அவருக்கு இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கலாமா? அந்த பெரிய இன்சூரன்ஸ் கவர் 100 கோடி 200 கோடி கொடுக்கலாமான்னா, சார் ஒரு விஷயம் பாருங்க, அந்த 100 கோடி 200 கோடி இன்சூரன்ஸை வச்சு அவருக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல, அவருடைய ஃபேமிலிக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல. அப்போ ஒரு ஹியூஜ் கவர் எதுக்கு ரிக்வயர்ட்னா, ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னா ப்ரொஃபைல் ஆஃப் த லைஃப் ப்ரப்போஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ப்ரொஃபைல் ஆஃப் த லைஃப் ப்ரப்போஸ் என்னன்னு. ஒரு 2022 நினைக்கிறேன், 2022ல 21-22ல நான் சென்ட்ரல் ஆபீஸ்ல இருந்த போது ஒரு பெரிய ப்ரொபோசல் 99 crore சம் அஷ்யூர்ட், 99 கோடி சம் அஷ்யூர்டுக்கு ஒரு ப்ரொபோசல் ஒண்ணு வந்தது, இண்டோர் டிவிஷன்ல இருந்து வந்ததுன்னு ஞாபகம் எனக்கு. அந்த 99 crore சம் அஷ்யூர்ட் ப்ரொபோசல்ல யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபீமேல் லைஃப் லேடி, அவங்க பேர்ல அந்த ப்ரொபோசல். அந்த ப்ரொபோசல் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பர்சன் வந்து ஒரு சீஃப் லீகல் ஆபீசர், ஒரு பெரிய கம்பெனில சீஃப் லீகல் ஆபீசர். அந்த சீஃப் லீகல் ஆபீசர் அந்த கம்பெனில எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்றாருன்னா கேட்டீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 17 கேஸ், லீகல் கேஸ அவர் அந்த கம்பெனிக்காக ஜெயிச்சு கொடுத்திருக்காரு அந்த நபர். ஓகே, இதுதான் அந்த அவரோட ப்ரொஃபைல், அந்த இவரோட ப்ரொஃபைல். சார் மிஸ்டர் வி சரவணன் யாருன்னு தெரியல, நீங்க கொஞ்சம் வீடியோவை க்ளோஸ் பண்ணணும். நீங்க வி சரவணன், நீங்க வீடியோவை க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஒரு 327 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரம்ல இதெல்லாம் சரியா இல்ல ஆக்சுவலா. ஓகே, யா ஓகே. சோ ப்ரொஃபைல் ஆஃப் த லைஃப் ப்ரப்போஸ், அவர் ஒரு சீஃப் லீகல் ஆபீசர். அந்த சீஃப் லீகல் ஆபீசர் கிட்டத்தட்ட 17 கேஸ், லீகல் கேஸ் அந்த கம்பெனிக்காக வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்ப நினைச்சு பாருங்க, அவர் எப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல அந்த கம்பெனில இருக்காருன்னு. கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த ஃபர்ம் பிசினஸ் பை த லைஃப் ப்ரப்போஸ், இதுதான் அவரோட கான்ட்ரிபியூஷன். இதை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அந்த MHRலயோ ஏதாவது ஒரு லெட்டர்ல. இந்த மாதிரி அந்த இன்டிஸ்பென்சிபிலிட்டி ஆஃப் த லைஃப் ப்ரப்போஸ் இந்த ஃபர்ம் ப்ரப்போஸ் என்ன அர்த்தம்? அவர் ஒரு இன்றியமையாத நபர்,
அவர் அந்த கம்பெனிக்கு ஒரு இன்றியமையாத நபர். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபர், ஒரு கீ பர்சன், ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், அந்த கம்பெனியை சரியாக வழி நடத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இவ்வளவு பெரிய இன்சூரன்ஸ் கவர் தேவை. பிகாஸ் அந்த கம்பெனி அவரோட எக்ஸ்பர்டைஸ் சொல்லக்கூடிய, அவருக்கு ரொம்ப அவரோட எந்த ஃபீல்ட்ல அவர் வேலை செய்யறாரோ, சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா இருக்கலாம், சீஃப் லீகல் ஆஃபீஸரா இருக்கலாம், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், பட் அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுதான் ஸ்பெஷல் MHR by MMSDM with specific mention on why such a huge cover is sought for. நான் மிகைப்படுத்தி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். 10 ப்ரொபோசல்ல 9 ப்ரொபோசல் சென்ட்ரல் ஆஃபீஸ் வரக்கூடிய ப்ரொபோசல்ல எதுக்காக இப்படிப்பட்ட பெரிய கவர் வேணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. அதனாலேயே பாதி ப்ரொபோசல் கீழே வருது ஆக்சுவலா. பிகாஸ் எதுக்கு இவ்வளவு பணம் இருந்தால் மட்டுமே ஒரு இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் ஆக்சுவலா. சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இந்த பெரிய why such a huge cover is required அப்படிங்கறத கண்டிப்பா எழுதணும். இது மென்ஷன் ஆயிருக்கணும். இதுதான் முதல் ரிக்வயர்மெண்ட் ஒரு HNI அண்டர் ரைட்டிங்ல. இதை முதலே செஞ்சிருங்க. டிவிஷனல் ஆஃபீஸ் கேட்கட்டும், ஜோனல் ஆஃபீஸ் கேட்கட்டும், சென்ட்ரல் ஆஃபீஸ் கேட்கட்டும், அதுக்கப்புறம் கொடுப்போம் அப்படின்னு ப்ளீஸ் நினைக்காதீங்க. பெரிய சம்மஷோட இருந்தா முதலியே இதை எழுத வேண்டும். அதை அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து கண்டுபிடிங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். What is being looked into in a financial underwriting? சார், இரண்டு பெரிய சம்மஷூட்ல இரண்டு விதமான HNI அண்டர்ரைட்டிங்ல இரண்டு விதமான அண்டர்ரைட்டிங் இருக்கு. ஒன்னு ஃபினான்ஷியல் அண்டர்ரைட்டிங், இன்னொன்னு மெடிக்கல் அண்டர்ரைட்டிங். மெடிக்கல் அண்டர்ரைட்டிங்ல ஒன்னும் பண்ண முடியாது. என்ன ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்களோ அந்த ரிப்போர்ட்டை சார்ட் படி அந்த ரிப்போர்ட்டை பண்ணணும். அதுல என்ன வருதோ அதுதான். ஓகே. Whereas financial underwriting என்ன பண்ணலாம்? What will be the future income profits or profits of an applicant be? சார், அடுத்த 15 வருடங்கள், 16 வருடங்கள், 20 வருடங்கள், 22 வருடங்கள், 25 வருடங்கள் அவர் பாலிசியை கட்டிட்டு இருக்க போறாரு. அதுக்கு அவருக்கு ஃபியூச்சர்ல ப்ராஃபிட்ஸ் என்ன இருக்கு, இன்கம் என்ன இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். இது அண்டர் ரைட்டிங் ரிக்வயர்மெண்ட் அல்ல. எந்த சர்க்குலர்லயும் இது நீங்க பார்க்க முடியாது. இது ஒரு அண்டர் ரைட்டிங் மேண்டேட்டரி ரிக்வயர்மெண்ட் அல்ல. ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் த ஃபர்ம். இன் கேஸ் நீங்க பெரிய சம்மஷூட் கொடுக்கக்கூடிய நபர் ஒரு பெரிய நிறுவனத்தோட ஓனர், டைரக்டர் அப்படியா இருந்தா அந்த நிறுவனத்தோட ஆனுவல் ரிப்போர்ட் அப்படிங்கிற வருடாந்த ரிப்போர்ட் கொண்டு வாங்க. இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர் MS நாராயணமூர்த்தி என்ன சொல்றாரு? ஒரு ஃபர்ம், ஒரு நிறுவனத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா அந்த நிறுவனத்தோட ஆனுவல் ரிப்போர்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா போறோம். அதுல எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் இருக்கும். என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்? எப்ப ஆரம்பிச்சாங்க, எவ்வளவு வருஷமா நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க, என்ன பிசினஸ்ல அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எவ்வளவு டைரக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு வருஷமும் அந்த பிசினஸ் வளர்றதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணது கொடுத்துட்டு இருக்காங்க, ஃபியூச்சர்ல எந்த பிசினஸ்ல அவங்க போக போறாங்க, எப்படி டெவலப் பண்ண போறாங்க, இப்படி எல்லா விஷயமும் இருக்கும். சோ முடிஞ்சதுன்னா அந்த ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் த ஃபர்ம் கண்டிப்பா வையுங்க. இது அண்டர் ரைட்டிங் ரிக்வயர்மெண்ட் இல்ல. கொடுத்தாதான் ப்ரொபோசல் கம்ப்ளீட் ஆகும் நான் சொல்ல வரல. இருந்தால் பெட்டர். correlate total income and total insurance cover. நார்மலா SUC பத்தி சொன்னேன். இன்னொரு 4 லெட்டர் வேர்ட் என்ன இருக்குன்னா TRSA அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் HNI அண்டர்ரைட்டிங்ல. TRSA என்ன அர்த்தம்? டோட்டல் ரேட்டட் அப் சம் அஷ்யூர்ட். அதாவது அவர் லைஃப் டைம் முழுக்க எடுத்திருக்கக்கூடிய எல்லா பாலிசிகள் இருக்க சம் அஷ்யூர்ட் பிளஸ் கரண்ட் ப்ரொபோசல், அது அவரோட இன்கமுக்கு இணையாக இருக்கா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு மேக்சிமம் இன்சூரன்ஸ் அவர் கொடுக்கலாம்னா 35 வயது வரை உள்ளவர்களுக்கு 35 மடங்கு கொடுக்கலாம், 30 மடங்கு கொடுக்கலாம், 25 மடங்கு கொடுக்கலாம், 20 மடங்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சார்ட் இருக்கு. அப்ப TRSA டோட்டல் ரேட்டட் ஆஃப் சம் அஷ்யூர்ட்ங்கிறது அவரோட மொத்த லைஃபுக்கு அவரோட இன்கமின் அடிப்படையில இத்தனை மடங்கு, அவரோட வயதின் அடிப்படையில இத்தனை மடங்கு இருந்ததுன்னா இவ்வளவுதான் கொடுக்க முடியும். அது it also includes private insurance policies also. Kindly note, பெரிய சம் அஷ்யூர்டா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட முதல்லயே கேட்டுடுங்க, பிரைவேட் இன்சூரன்ஸ்ல ஏதாவது பாலிசி வச்சிருக்கீங்களா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. நம்மளோட ப்ரொபோசல்ல ப்ரீவியஸ் பாலிசி எழுதும்போது கிளியரா போட்டிருக்காங்க இன்க்ளூடிங் பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். TRSA பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பாலிசிகளின் அடிப்படையில தான் அமையுது. அதுதான் டோட்டல் இன்சூரன்ஸ் கவரை டிட்டர்மின் செய்யுது. ஆனா SUC நம்ம LICயோட பாலிசிகள் மட்டும்தான். லேட்டஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் இன்கம் வில் பி மேண்டேட்டரி. கண்டிப்பாக லேட்டஸ்ட் இன்கம் ப்ரூஃப் கொடுக்கணும். சார், அதான் கடந்த 3 வருடங்களுக்கான ITR கொடுத்துட்டோமேன்னா இப்ப புதுசாக கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா ஒரு புது ஒண்ணு நடைமுறையில வந்திருக்கு இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல. ஃபார்ம் நம்பர் 26 AS அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னாடினா வருடாந்திர முடிவுல வரும். அதுக்கு புது பேர் இப்ப கொடுத்திருக்காங்க AIS, ஆனுவல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேரு. அது 3 மாதத்துக்கு ஒரு முறை இப்ப இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல ரெடியா இருக்கு. அப்ப இன்னைக்கு
மே மாசம் நீங்க ப்ரொபோசல் கொடுக்கறதா இருந்தா 31/3/2026 வரை ஐடிஆர் கொடுக்கறதோட கூட சேர்த்து அந்த ஏஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 31/3/2026 முடிய இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல அந்த நபரை அவரே உள்ள போய் லாகின் பண்ண முடியும். பேன் நம்பர் கொடுத்து அந்த கஸ்டமரோட ஏஐஎஸ் கொடுக்கணும். இதே ஜூலை மாசம் நீங்க ப்ரொபோசல் கொடுக்கறதா இருந்தா 30/6/2026 வரை இருக்கக்கூடிய ஏஎஸ். அப்போ ஒவ்வொரு குவார்டர் முடிய அந்த ஏஎஸ் ஸ்டேட்மெண்ட் அடுத்த நாளே அதுல ஜெனரேட் ஆகுது. அந்த ஏஎஸ் ஸ்டேட்மெண்ட்டும் வைக்கணும். அதை தான் முதல்லயே வைக்க சொல்லிடுறேன். ஆக்சுவலா 3 வருஷம் ஐடிஆரோ இல்ல வேற சில இன்கம் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஏஎஸ் கொடுங்க. ஏன்னா எப்படி ட்ரெண்ட் ஆஃப் இன்கம் எப்படி இருக்கு, கடந்த 3 வருடங்கள் அவர் எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணாரோ அதே மாதிரி அவரோட இந்த வருடமும் காலாண்டு ஒவ்வொரு காலாண்டுக்கும் இன்கம் இருக்கா அப்படிங்கறத அண்டர் ரைட்டர் பாக்குறாங்க. இதை முதல்லயே வச்சிடுங்க. செக்டார் இன் விச் த ப்ராப்பரண்ட் இஸ் ஒர்க்கிங். வெறுமலே நல்ல பிசினஸ் பண்றாரு, நல்ல ப்ராஃபிட் அந்த பிசினஸ்ல வருது அப்படின்னு சொல்லாம எந்த துறை, மேனுஃபேக்சரிங்கா, ட்ரேடிங்கா, ஐடியா, பேங்கிங்கா, எந்த துறை, பிலிம் இண்டஸ்ட்ரியா, எந்த துறையில இருக்காரு அப்படிங்கறத கண்டிப்பா வெளிப்படுத்தணும். நீங்க projected income, though past performance of the company may not be an indicator of the future. பின்னால முன்னாடி ஏர்ன் பண்ண மாதிரியே பின்னாடி கிடைக்கும்னு ஒரு விஷயம் இல்லதான். ஆனாலும் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டின் அடிப்படையிலயோ இல்ல ஆனுவல் ரிப்போர்ட்டை வச்சோ ப்ரொஜெக்டட் இன்கம், ஃபியூச்சர்ல என்ன இன்கம் வரலாம் அப்படிங்கறத எழுதுங்க. ஏஎம்எல் கைட்லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது அது? annualized premium vis-a-vis average annual income. Imagine ஒருத்தர் வந்து 11 லட்சம் ரூபாய் வருடாந்திர ஆவரேஜ் இன்கம், 3 வருட ஆவரேஜ் சராசரி 11 லட்சம் இன்கம் இருக்குன்னு நினைச்சுக்கலாம், வருடாந்திர இன்கம். அவரோட ப்ரீவியஸ் பாலிசிகள் இருக்கக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட் பிரீமியம், கரண்ட் ப்ரொபோசல் இருக்கக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட் பிரீமியம் எல்லாம் சேர்ந்து 13 லட்சத்துக்கு வருதுன்னு நினைச்சுக்கோங்க. இது சாத்தியமா நினைச்சு பாருங்க. 11 லட்சம் தான் அவரோட ஆனுவல் இன்கமே, ஆனா 13 லட்சத்துக்கு பிரீமியம் கட்டுற மாதிரி நம்ம புது ப்ரொபோசலோட சேர்ந்து கொடுக்குறோம். இதுதான் ஏஎம்எல் கைட்லைன்ஸ் சொல்றாங்க, ஆன்டி மணி லாண்டரிங். இது பாசிபிளே இல்ல. அப்போ இந்த 13 லட்சம் அவர் கட்ட முடியும் சார்னா இந்த 11 லட்சத்தை இன்னும் ஏத்துற மாதிரி அடிஷனல் இன்கம் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அதை இந்த பிரசன்டேஷன்ல நான் சொல்லதான் போறேன். அவர் காட்டக்கூடிய டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபை தவிர வேற என்ன விஷயம் அவரோட பினான்சியல் ஸ்டாண்டிங்க்கு, பினான்சியல் அண்டர் ரைட்டிங்க்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லதான் போறேன். நெக்ஸ்ட் சார், ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச் என்ன சொல்லுதுன்னா, சம் அஷ்யூர்ட் வில் பி டிசைடட் பேஸ்ட் ஆன் இன்கம் மல்டிபிள்ஸ். அதை சொல்லிட்டேன். 35 வயது வரை உள்ளவங்களுக்கு அவங்க ஆனுவல் இன்கம்ல 35 மடங்கு வரை கொடுக்கலாம். அடுத்த ஏஜ் குரூப்புக்கு 30 மடங்கு வரை கொடுக்கலாம், 25 மடங்கு வரை கொடுக்கலாம், 20 மடங்கு வரை கொடுக்கலாம். அதன் அடிப்படையில தான் டோட்டல் ரேட்டட் ஆஃப் சம் அஷ்யூர்ட் சொல்றோம். ஸ்டாண்டர்ட் பிரிஸ்கிரைப்ட் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் டு பி சப்மிட்டட். ஒரு சர்வீஸ்ல இருக்காருன்னா அவரோட ஃபார்ம் நம்பர் 16 அல்லது சேலரி சர்டிபிகேட் அல்லது சேலரி ஸ்லிப்பை கொடுக்கணும். ப்ரொஃபஷனல்ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்ட் பிசினஸ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஐடிஆர் கொடுக்கலாம். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் பிரிஸ்கிரைப் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். டிஆர்எஸ்ஏவும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ டிசிஷன் எப்படி வரும்னா 4 விதமா வரலாம். அக்செப்டன்ஸ் ஃபார் ஃபுல் சம் அஷ்யூர்ட் அப்படின்னு வரலாம், இல்ல ரெடியூஸ்டு சம் அஷ்யூர்ட் வரலாம், டிபெண்டிங் ஆன் எவ்வளவு இன்கம் நம்ம வச்சிருக்கோங்கிற பொறுத்து. இல்ல ப்ரொபோசல் இஸ் டிராப்டுன்னு வரலாம், ப்ரொபோசல் இஸ் டிக்ளைன்டுன்னு வரலாம். சார், அக்செப்டன்ஸ் ஃபார் ஃபுல் சம் அஷ்யூர்ட், ரெடியூஸ்டு சம் அஷ்யூர்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு. சார், டிராப்டுனா என்ன, டிக்ளைன்னா என்ன? இப்போ ஒரு ப்ரொபோசல் டிராப்டுனா என்ன அர்த்தம்னா, பினான்சியலி அது வையபிள் இல்லை. அதாவது நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இன்கம் டாக்குமெண்ட்ஸ் சஃபிஷியண்டா இல்ல, அதனால இந்த ப்ரொபோசலுக்கு நீங்க கேட்ட அளவு இன்சூரன்ஸ் கவர் கொடுக்க முடியாது. சரி, இந்த டிராப்டுன்னு ப்ரொபோசல் வந்ததுன்னா என்ன பண்ணலாம்? நாளைக்கே நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஆனா ரெப்ரசென்ட் பண்ணும்போது புதிதாக அடிஷனலாக பினான்சியல் டாக்குமெண்ட்ஸை வைக்கணும். உங்களுக்கு அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் பினான்சியல் வேற சில பினான்சியல் டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சதுன்னா அதையும் சேர்ந்து அவரோட இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீங்க காமிக்க முடிஞ்சதுன்னா அடுத்த நாளே அந்த அடிஷனல் பினான்சியல் டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்க ப்ரொபோசலை ரீரெப்ரசென்ட் பண்ணலாம். ஆனால் டிக்ளைன்னா என்ன அர்த்தம்? டிக்ளைன்னா மெடிக்கலி அன்ஃபிட்னு அர்த்தம். ஏதோ ஒரு சர்ஜரியோ அல்லது அவருக்கு இருக்கிற எயில்மெண்ட்டோ இல்லது ஏதோ ஒரு விஷயம்னால மெடிக்கலி அன்ஃபிட் அப்படின்னு சொல்றதுனால டிக்ளைன்டுன்னு கொடுக்குறாங்க. இந்த டிக்ளைன்டுக்கு என்ன பண்ணலாம்? நாளைக்கே நீங்க திரும்பி ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஒரு தம்ப் ரூல், அதாவது எங்கேயுமே சர்க்குலர்ல எல்லாம் ரூல்லாம் இல்ல, ஒரு தம்ப் ரூல் என்ன சொல்லுதுன்னா குறைந்தபட்சம் 3 மாதமாவது வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். அந்த 3 மாதத்துல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவரோட பிசிஷியன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாலோ, ஏதாவது ஒரு பிபி, சுகர் அல்லது கிட்னி, லங்கு எதுக்காவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாரா இருக்கும் முன்னாடி, அவருக்குன்னு ஒரு பர்சனல் பிசிஷியன் இருப்பாரு. அந்த பர்சனல் பிசிஷியன் கிட்ட போயிட்டு எவாலுவேஷன் பண்ணி மருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரா, இப்ப பரவாயில்லையா இருக்காரா, என்ன ஏதுன்னு ஒரு எவாலுவேஷன் பண்ணி அந்த எவாலுவேஷன் சர்டிபிகேட் அவரோட பர்சனல் பிசிஷியன், அவரோட பர்சனல் டாக்டர் கிட்ட இருந்து யார் அவரை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரோ அவர்கிட்ட இருந்து ஒரு பர்சனல் எவாலுவேஷன் சர்டிபிகேட் வாங்கி
குறைந்தபட்சம் 3 மாதம் கழிச்சு நீங்க அந்த சர்டிபிகேட்டை வச்சு திரும்பி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு டிராப்ட் டிக்ளைன் அப்படிங்கிற டிஃபரன்ஸும் தெரிஞ்சிருக்கும். எப்ப பண்ணலாம், போஸ்ட்போன் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா எவ்வளவு மாத காலம் போஸ்ட்போன் பண்ணிருக்காங்களோ அந்த மாத காலம் 3 months போஸ்ட்போன் ஃபார் 3 months போஸ்ட்போன் ஃபார் 6 monthsனா அந்த காலம் முடிஞ்ச அப்புறம் தான் நீங்க திரும்பி ரெப்ரசென்ட் பண்ணணும். டிராப்டா இருந்தா அடிஷனல் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் வச்சு நாளைக்கே ரெப்ரசென்ட் பண்ணலாம். டிக்ளைனா இருந்தா ஒரு தம்ப் ரூல் 3 மாத காலம் கழிச்சு நீங்க அந்த எவாலுவேஷன் சர்டிபிகேட் பர்சனல் பிசிஷியன் வாங்கி நீங்க பண்ணலாம். ஆல் தீஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ரேட்டிங்ஸ் ஆன் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மெடிக்கல் எப்படி வருதோ அதன் அடிப்படையில தான் ப்ரொபோசலை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் Sir, in some proposals, the straightforward approach does not apply. ஒரு salary certificate slip இல்ல, salary certificate இல்ல, ITR file பண்ணல, ITR இல்ல, அதெல்லாம் straightforward documents இல்லனா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா insufficient income அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொபோசல்ல திரும்பி வந்துரும். More importantly, insufficient income ன்னு சொல்றதை விட insufficient documents to showcase income ன்னு நான் வார்த்தையை மாத்துறேன். ஏன் சார், எல்லார்கிட்டயும் இன்கம் இருக்கு நிச்சயம், அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் தான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஐடிஆர்னு ஒரு டாக்குமெண்ட்டை சொல்றோம், salary certificateனு ஒரு டாக்குமெண்ட்டை சொல்றோம், salary slipனு ஒரு டாக்குமெண்ட்டை சொல்றோம், கான்ட்ராக்சுவல் இன்கம்னு ஒரு கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்னு ஒரு டாக்குமெண்ட்டை சொல்றோம், அக்ரிகல்ச்சர் இன்கம்னு ஒன்று சொல்றோம், இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இன்கம்னு சொல்றோம், இதெல்லாம் சொல்றோம். ஸோ இன்சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்ப என்ன அர்த்தம்? இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் யூ வில் நாட் கெட் இட். முகவராக நம்ம ஒரு வாய்ப்பாளர்கிட்ட போகும்போது, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்கிட்ட போகும்போது நம்ம தான் கேட்கணும் அந்த கஸ்டமர் கிட்ட, சார் இந்த மாதிரி ஒரு இன்கம் டாக்குமெண்ட் இருக்கா, இந்த மாதிரி இன்கம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கணும். ஸோ த கீ டு HNI அண்டர்ரைட்டிங் இஸ் ஆஸ்க் ஃபார் த டாக்குமெண்ட்ஸ். கேட்டால் தான் கிடைக்கும். அவராக தானா எடுத்து இந்த மாதிரி ஒரு 10 டாக்குமெண்ட் இருக்கு, இதுல ஏதாவது உங்களுக்கு உபயோகப்படுமா அப்படின்னு எந்த கஸ்டமரும் சொல்ல மாட்டாரு, நம்ம தான் கேட்கணும். அப்ப நம்ம கேட்கணும்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்னென்ன விதமான விஷயங்கள்ல அவர்கிட்ட ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் வாங்க முடியும் அப்படின்னு. அதை தான் அடுத்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு சொல்ல போறேன். சார், இந்த ஸ்கிரீன் வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும். இது 3 விதமான கேட்டகரியில இருக்க பீப்புளுக்கு அடுத்ததுல தனித்தனியா காட்டுறேன். salaried persons, professionals மற்றும் செல்ஃப் எம்ப்ளாய்ட். இந்த 3 பேருக்கும் என்னென்ன பேசிக் டாக்குமெண்ட்ஸ் வேணும், இதை தவிர நான் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இருந்தால் HNI அண்டர்ரைட்டிங்க்கு ரொம்ப ஃபினான்ஷியல் அண்டர்ரைட்டிங்க்கு உதவமா இருக்கும். சார், அடுத்த ஸ்கிரீன் காமிங்க. பாத்தீங்கன்னா salaried, ஃபர்ஸ்ட் salaried personsக்கு என்ன, அப்பாயின்மெண்ட் லெட்டர். சார் என்ன சார் இது, எதுக்கு சார் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கேக்குறீங்கன்னா, அதாவது அந்த salaried சர்வீஸ்ல இருக்கக்கூடிய நபர் அடுத்த 2 வருடங்கள் 3 வருடங்கள் 4 வருடங்கள் 5 வருடங்கள்ல அந்த கம்பெனில என்ன ஒரு நிலையை அடைவார் அப்படிங்கறது அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல கொடுத்திருக்கோம். சார், இவருக்கு டைம் பேஸ் ப்ரொமோஷன் கிடைக்கும், சர்வீஸ் பேஸ் ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், ஆனுவல் போனஸ் கிடைக்கும், புது ப்ராஜெக்ட்ல போனா வெளிநாடு போக வாய்ப்பு இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அவர் என்ன போஸ்ட்ல போய் சேர்றாரு. ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டரை கண்டிப்பாக வாங்கி ஜெராக்ஸ் காப்பி வைங்க. லேட்டஸ்ட் 3 months salary slip, நம்ம ப்ரிஃபர்ட் நான் மெடிக்கல், ஸ்பெஷல் நான் மெடிக்கல்லாம் நீங்க சர்க்குலர் பார்த்திருப்பீங்க. குறைந்தபட்சம் கடைசி 3 மாதங்களுக்கான லேட்டஸ்ட் 3 months ஆன salary slip கொடுக்கணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் salary credit and latest form number 16 or income tax returns. இது ஒரு சர்வீஸ்ல இருக்கக்கூடிய salaried income இருக்கக்கூடிய, ரெகுலராக மாதம் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபருக்கு கொடுக்கணும். பிசினஸ்மேன் அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தா லாஸ்ட் 3 years income tax returns. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஐடிஆர் ஃபைல் பண்ணாத பட்சத்திலையும் இல்லாத பட்சத்திலையும் COI அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. கண்டிப்பா இதை நோட் பண்ணிக்கணும் நீங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் போட்டிருக்கேன் பாருங்க, CA சர்டிபிகேட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம். இந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ங்கிறது 50 லட்சத்துக்கு மேல சம்மர் போனா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் கிட்ட நீங்க கேட்கணும். இந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 6 or 7 pages இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுல வந்து எந்தெந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு இன்கம் வருது, ப்ரொஃபஷனல் இன்கம், கான்ட்ராக்சுவல் இன்கம், ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் பிசினஸ், salaried இன்கம், இப்படி எல்லாம் போட்டிருப்பாங்க. இதை தவிர ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், இப்படி எல்லா விதமான விஷயமும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம். அதனால ஐடிஆர்ஸ் வச்சாலும் சரி, ஒரு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கமை அந்த நபர்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் அண்டர்ரைட்டிங் சூப்பரா பூர்த்தி அடைஞ்சு நடக்கும். அதனால கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் இஸ் a key document. அதை மறக்காமல் வாங்குங்கள். இப்போ உங்களுக்கு அந்த முதல்ல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, 5 கோடி சம் அஷ்யூர்ட் ஐடிஆரே இல்லாம ஒரு 25 நபருக்கு எப்படி கொடுத்தோம் அப்படிங்கறத. இது வந்து நம்ம சவுத் ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு டிவிஷன்ல ஒரு பிரான்ச்ல இருந்து வந்த விஷயம்.
அந்த நபர் வந்து 25 வயதுள்ள நபர் எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிருக்காரு. 5 கோடி சம்மர் ஷூட் ஜீவன் உமங்ல ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா ஒரு வருஷம் கூட ஐடிஆர் அவர் ஃபைல் பண்ணல. ஏன் ஃபைல் பண்ணலன்னா அவரோட அப்பாவோட கம்பெனிலேயே ஒரு டைரக்டரா இருக்காரு. எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சாலும் அவரோட அப்பாவோட ஓன் ஃபர்ம்ல ஒரு டைரக்டரா இருக்காரு. சம் பர்சன்டேஜ் அவர் வந்து பார்ட்னர்ஷிப் டைரக்டர் ஆஸ் அ பார்ட்னரா இருக்காரு. பார்ட்னர்ஷிப் ப்ராஃபிட்ஸ் அவருக்கு வருது. இந்த ஐடிஆர் ஏன் ஃபைல் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ரூல் படி ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் அ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல அந்த பார்ட்னருக்கு இருக்கக்கூடிய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் தட் இஸ் நாட் டாக்ஸபிள் அட் ஆல். அது நாட் டாக்ஸபிள்னா அது டாக்ஸபிள் இன்கம் இல்ல. அதனால அதை தவிர அவருக்கு வேற ஒரு இன்கமும் இல்ல. அதனால அவர் ஐடிஆர் ஃபைல் பண்ணல. இப்போ ஒரு கொஸ்டின் என்ன வருதுன்னா ஃபேமிலி அப்படின்னா என்ன? இன்கம் டாக்ஸ் ரூல் படி, இந்தியன் லா படி ஃபேமிலினா என்ன அர்த்தம்? செல்ஃப், ஸ்பவுஸ் அண்ட் மைனர் சில்ட்ரன் மட்டும் தான் ஃபேமிலி. மேஜர் ஆயிட்டாங்கன்னா அந்த சில்ட்ரன் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் அவங்க இன்னொரு தனி ஃபேமிலி ஆயிடுறாங்க. ஸோ இந்த நபர் 25 வயதுள்ள இந்த நபர் அவங்க ஃபாதரோட கம்பெனிலேயே பார்ட்னரா இருந்தாலும் அவர் தனிப்பட்ட ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர். அவருக்கு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இருக்கு. ஐடிஆர் ஃபைல் பண்ணல. அப்ப அவங்ககிட்ட அவர்கிட்ட என்ன கேட்டோம்? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃபார் த லாஸ்ட் 3 years கொடுங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் கொடுத்தாரு. அதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல அண்ட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஆஸ் அ பார்ட்னர் இவருக்கு இவ்வளவு தொகை, அந்த தொகையை அந்த கம்பெனிலேயே அவர் ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டார் அப்படிங்கறத அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ல பார்த்தோம். ஸோ 3 வருடங்கள் அவர் ரெகுலராக பார்ட்னர்ஷிப்ல இருந்து பார்ட்னரா இருக்கிறதுனால ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அவர் வந்தது. ஆனால் அவருக்கு எவ்வளவு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வருதோ அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் சம்மர் ஷூட்டுக்கு குறைவா இருந்தது அவருக்கு இன்கம். அந்த இன்கமை யார்கிட்ட இருந்து கன்சென்ட் வாங்கிட்டோம்? அவரோட அப்பா கிட்ட இருந்து கன்சென்ட் வாங்கிட்டோம். நான் என் சன்னுக்கு நான் என்னோட ஐடிஆரின் அடிப்படையில் அடிஷனல் இன்கம் கொடுத்து அவருக்கு 5 கோடிக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுங்கன்னு. ஸோ அந்த எம்ஹெச்ஆர் ஒன்று கொடுத்து சென்ட்ரல் ஆஃபீஸ் போயிட்டு 5 கோடி சம்மர் ஷூட் கம்ப்ளீட் ஆச்சு. நான் ஐடிஆர் தான் ஃபைல் பண்ணலேன்னு சொன்னேனே தவிர இன்கமே இல்லை அப்படிங்கறத நான் சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? சோர்ஸ் ஆஃப் இன்கம் கண்டுபிடிங்க. ஐடிஆர் இஸ் a proof of income. ஐடிஆர் இல்ல அப்படிங்கிறதுனால ஒரு ப்ரொபோசல் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? சரிங்களா? இதுதான் நான் சொல்ல வந்தேன். சோ ஐடிஆர்ங்கிறது இட்ஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம். பிரிடாமினன்ட் பெருவாரியான மக்கள் கிட்ட அது இருக்கும். இல்லாத பட்சத்திலையும் இருக்கும் பட்சத்திலையும் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கமை மறக்காமல் வையுங்கள். கேட்டு வையுங்க. 3 வருஷத்துக்கு வையுங்க. முதல்லயே வச்சிடுங்க. ப்ரொபோசல் ஸ்டேஜ்லயே வச்சிடுங்க. ஆடிட்டட் பிசினஸ் அக்கவுண்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதெல்லாம் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் இருக்கு. கம்பெனி இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 years ஐடிஆர் இருந்தா கொடுங்க. சிஏ சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம், லாஸ்ட் 3 years இண்டிவிஜுவல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் 26 ஏஎஸ். அதுதான் இப்ப நேம் மாத்திட்டாங்கன்னு சொன்னேன். ஏஐஎஸ். சார் இந்த ஏஐஎஸ்ங்கிறது எல்லாருக்கும் பொருந்தும். சாலரிட் பர்சன்ஸ்க்கும் ஏஏஎஸ் வரும், பிசினஸ்மேனுக்கும் ஏஎஸ் வரும், ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் ஏஎஸ் வரும். யாரெல்லாம் இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்களோ இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல பேனை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க பாஸ்வேர்டு வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஏஎஸ் வரும். அந்த ஏஎஸ்ஐ மறக்காமல் எந்த குவார்டர் முடியுதோ, நீங்க ப்ரொபோசல் கொடுக்குற சமயத்துல எந்த லேட்டஸ்ட் குவார்டர் முடிஞ்சிருக்கோ அதை கண்டிப்பாக கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சார், அடுத்தது பாத்தீங்கன்னா சில நான் மேண்டேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாரல் ஹசார்ட் ரிப்போர்ட் பை மார்க்கெட்டிங் மேனேஜர். பெரிய சம்மர் ஷூட்டா இருந்ததுன்னா கண்டிப்பாக எம்ஹெச்ஆர் பை எம்எம்எஸ்டிஎம் வேணும் லெட்டர் ஃபார்மேட்ல. அண்ட் இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் முகவர் சொன்னதையும் அப்படியே நானே ஆமோதிக்கிறேன், ஐ என்டோர்ஸ் த எம்ஹெச்ஆர் கிவன் பை த முகவர் அப்படின்னு ஒரு எம்ஹெச்ஆர் கொடுக்க கூடாது. தனியாக ஒரு லெட்டர் ஹெட்ல ஒரு எம்ஹெச்ஆர் நீங்க எழுதினதே அவர் திரும்பி எழுதினாலும் அவர் அதுல கொடுக்கணும். அதுல முக்கியம் முதல்ல என்ன சொன்னேன்னா, எதுக்கு இப்படிப்பட்ட ஹியூஜ் இன்சூரன்ஸ் கவர் தேவை அப்படிங்கறத அந்த எம்எம்ஓ எஸ்டிஎம்ஓ எம்ஹெச்ஆர் கொடுக்கும்போது கண்டிப்பா அதுல எழுதணும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கிரெடிட் பியூரோ ரிப்போர்ட்லாம் இப்பவே வருது. ஆக்சுவலா தானா என் ஆஃபீஸ்ல இருந்து வருது. ஃபியூச்சர் இன்கம், சிவி, கரிக்குலம் வைட்டி ஆஃப் த கீ பர்சன் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பெரிய சம்மர் ஷூட்டுக்காக ஒரு வாய்ப்பாளரை அணுகும் போது அந்த வாய்ப்பாளர் எஸ் சொல்லிட்டாருன்னா, நம்ம பயோடேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் 3 விதமான வேர்டு இருக்கு. பயோடேட்டான்னு சொல்லலாம், ரெஸ்யூமேன்னு சொல்லலாம், அல்லது கரிக்குலம் வைட்டேன்னு சொல்லலாம். இது எல்லாமே பயோடேட்டா. அந்த பயோடேட்டால என்ன எழுதுவீங்க? இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இப்ப கண்ணகி மேடம் என்னை பத்தி சொன்னாங்க பாருங்க. ட்ரைனிங் இஸ் மை பேஷன். 9 வருஷம் சேல்ஸ் சென்டர்ல ட்ரைனிங்ல ஒர்க் பண்ணிருக்கேன், சென்ட்ரல் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன், ஆனந்தா லான்ச் பண்ணும்போது இருந்தேன், பிரிண்ட் போஸ்ட் ஓவர்சி பண்ணினேன். இதெல்லாம் எழுதுவோம். அப்போ நம்ம சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும், அது மற்றவங்களுக்கு அது குறைவாப்படுதோ நிறைவாப்படுதோ, நம்ம பொறுத்தவரை பெருமைப்பட்ட விஷயம்னா அந்த மாதிரி அந்த ப்ரொஃபைல் ஆஃப் த லைஃப் ப்ரொபோஸ்ல நீங்க எழுதணும். நீங்க கொடுக்கக்கூடிய லெட்டர்ல அந்த ஒரு பயோடேட்டா மாதிரி இருக்கணும். அவரை பத்தின எல்லா விஷயமும் இருக்கணும். ஏன்னா
நீங்க அந்த கஸ்டமரை தலை முதல் கால் வரை ஃபுல்லா பாக்குறீங்க. அவரோட பேக்ரவுண்ட் தெரியும், அவரோட ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா அண்டர் ரைட்டர் டாக்குமெண்ட் மட்டும் தான் பாக்குறார். he doesn't see. அவர் உங்களை மாதிரி அந்த கஸ்டமரை பார்ப்பதில்லை. அப்போ உங்க டாக்குமெண்ட் தான் பேசணும் அந்த அண்டர் ரைட்டர் கிட்ட போகும்போது. இந்த ப்ரொஃபைல் ஆஃப் த லைஃப் ப்ரப்போஸ்னு கரிக்குலம் வைட்டே பயோடேட்டா மாதிரி எழுதுறீங்க பாருங்க, அந்த விஷயம் அந்த அண்டர் ரைட்டருக்கு அந்த நபர் பத்தின முழுமையான விஷயத்தை எடுத்து சொல்லும். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து நான் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்கேன். இது அண்டர் ரைட்டிங்க்கு ரியலி தேவைன்னு எந்த சர்க்குலர்லயும் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் கொடுத்தால் நிஜமாகவே அந்த பினான்சியல் அண்டர் ரைட்டிங்க்கு ரொம்பவும் உதவும். சரிங்களா? நெக்ஸ்ட் சார், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ல போய் பாத்தீங்கன்னா இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் இதெல்லாம் கிளியரா போட்டிருப்பாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சேல் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி, புரோக்கரேஜ் கமிஷன், டிவிடெண்ட் இன்கம். கன்சிஸ்டன்ட்லினா என்ன அர்த்தம்? கடந்த 3 வருடங்கள் நீங்க ஐடிஆர் மற்றும் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் காமிக்க போறீங்க. கடந்த 3 வருடங்கள் இந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ல இந்த டிவிடெண்ட் இன்கம் இருந்ததுன்னா, நிச்சய புரோக்கரேஜ் கமிஷன் இருந்ததுன்னா இதை இன்கமாக எடுத்துக்கலாம். ஏன்னா கன்சிஸ்டன்டா வருது, ரெகுலரா வருது. அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களிலும் வரும். For the last 3 years need to be mentioned and documented. Income derived from long-term capital gains and speculative income is treated as one-time income. Long-term capital gains, one-time income. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்கிரீன்ல பாருங்க, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இதெல்லாம் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ல இருக்கும். நீங்களே கண்கூடா பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க்ஸ், டிவிடெண்ட் இன்கம், அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், அதர் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எக்ஸம்ட் இன்கம். அதாவது ஐடிஆர்ல இந்த இன்கம் வராது, ஏன்னா இதுக்கு இன்கம் டாக்ஸே கிடையாது. அக்ரிகல்ச்சர் இன்கம். ஆனா அக்ரிகல்ச்சர் இன்கம்னு நீங்க காமிச்சீங்கன்னா 7/12 எக்ஸ்ட்ராக்ட் அல்லது தாசில்தார் சர்டிபிகேட்டை கண்டிப்பாக வைக்கணும். இது மட்டும் இல்லாமல் 7/12 எக்ஸ்ட்ராக்ட் அல்லது தாசில்தார் சர்டிபிகேட்டை கண்டிப்பா வைக்கணும். அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்குன்னு காமிச்சிங்கன்னா அதோட கூட சேர்ந்து எந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருந்து அந்த இன்கம் வருதோ அது அந்த லைஃப் அஷ்யூர்ட் அல்லது ப்ரப்போஸ் அந்த வாய்ப்பாளர் பேர்ல தான் இருக்குங்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க காமிக்கணும். அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் அவர் பேர்ல தான் இருக்குன்னு. எக்ஸ்போர்ட் இன்கம் 100% எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஃபர்ம் நிறுவனத்துல வரக்கூடிய இன்கம் 100% டாக்ஸ் எக்ஸம்ப்டட். உங்களால ஐடிஆர்ல பார்க்க முடியாது, அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல தான் பார்க்க முடியும் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ல. இன்ட்ரெஸ்ட் ஆன் டாக்ஸ் ஃப்ரீ கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இது எல்லாம் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ல தான் இருக்கும். அதை வச்சுதான் நம்ம ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங்க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ மறக்கவே மறக்காதீங்க, சிஓஐ இஸ் அ மஸ்ட். பெரிய சம்ம ஷூட்ல சிஓஐ வச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களோட ஃபினான்ஷியல் பார்ட் அண்டர் ரைட்டிங் கம்ப்ளீட்டா நடக்கும். சார் இப்போ அடுத்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த மாதிரி ஒண்ணு ஒரு உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? எப்போ ஒரு பெரிய சம்மர் ஷூட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி அடிஷனல் ஐடிஆர் வைக்கிறீங்க, 7/12 எக்ஸ்ட்ரா அக்ரிகல்ச்சர் இன்கம் வைக்கிறீங்க, சிஓஏ வைக்கிறீங்க, சேலரி எது வச்சாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? இன்கம் ஃப்ரம் பிசினஸ் இந்த முதல் இயர், 2 இயர், 3 இயர். ஆட் இன்கம் ஃப்ரம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் taxable, income from partnership firm exempt, depreciation, capital gains, other income, இதெல்லாம் ஆட் பண்ணி முதல் வருடம், 2வது வருடம், 3வது வருடம், கடந்த 3 வருடங்கள் வேணும் இல்லையா? இதுதான் சார் டோட்டல் இன்கம், ஆவரேஜ் இன்கம் ஃபார் த லாஸ்ட் 3 இயர்ஸ். இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஏன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது? நம்மளோட சார் நீங்க கேட்கலாம், என்ன சார் அண்டர் ரைட்டர் இதை செய்ய வேண்டிய வேலையை எங்களை செய்ய சொல்றீங்கன்னு. நம்ம பழைய ZM ஜி வெங்கட்ரமணன் சார் எப்போ என்கிட்ட சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, there is a mismatch. யாருக்கு? ஏஜென்ட் என்ன கோணத்துல பாக்குறாருங்கிறதுக்கும் அண்ட் அண்டர் ரைட்டர் எந்த கோணத்துல பாக்குறாருங்கிறதுக்கும் ஒரு மிஸ்மேட்ச் இருக்குன்னு. அதை எப்படி சரி பண்ணலாம்? நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணினா இன்கேஸ் அண்டர் ரைட்டர் மிஸ் பண்ண மாட்டாரு, அவரும் அதே மாதிரி ஒரு கால்குலேஷன் ஒன்று பண்ணுவாரு. அது ரெண்டு மேட்ச் ஆறுதான்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஏதாவது விட்டு போயிருந்தா கூட அங்கேயே அதை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணுங்க. அடுத்த ஸ்கிரீன் காமிங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன். அடுத்த ஸ்கிரீன் டீடைல்ஸ் ஆஃப் அசெட்ஸ். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ல அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. டோட்டல் அசெட்ஸ், டோட்டல் லைபிலிட்டிஸ். அசெட் சொத்து ஜாஸ்தியா இருக்கு லைபிலிட்டிஸை விட, சோ தட் இஸ் a பாசிட்டிவ். அந்த நபருக்கு நிஜமாவே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு. டீடைல்ஸ் ஆஃப் கிராஸ் டர்ன் ஓவர் அண்ட் நெட் ப்ராஃபிட். அவர் என்ன பிசினஸ் பண்றாரோ அதுல கிராஸ் டர்ன் ஓவரோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு காமிச்சு அதை காமிச்சிருக்காரு பாருங்க. இதெல்லாம் ஏஜென்ட் ஒரு கேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு. அடுத்தது பாருங்க, அடுத்த ஸ்கிரீன்ல அவர் இது மட்டும் இல்ல, டேபிள் இல்லாம இன்னொன்னு எழுதியிருக்காரு. சார் இந்த ITR 3ல இந்த வருஷத்துல இந்த பேஜ்ல இந்த டாக்குமெண்ட்ல இந்த பேஜ்ல இந்த விவரம் இருக்கு, இந்த பேஜ்ல இது இருக்கு, இந்த பேஜ்ல இது இருக்குன்னு அவ்வளவு துல்லியமாக எந்த டாக்குமெண்டின் அடிப்படையில எந்த விஷயத்தை அவர் எடுத்திருக்காரோ பினான்ஸ்க்காக அதை சரிவர அவர் சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாம அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்கிரீனு, லாஸ்ட் ஸ்கிரீன்ல அவர் தான் எழுதியிருக்காரு பாருங்க. அடுத்தது சார் நெக்ஸ்ட் ஸ்லைட்.
பார்ட்னர்ஷிப் டீட் ஷோயிங் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இன் பேஜ் 3. அதாவது இவ்வளவு ப்ராஃபிட்ஸ் வருதுன்னா அவரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ, கடந்த 3 வருடங்களுக்கான சராசரி ஆவரேஜ் இன்கம் 56.38 lakhs. ஏர்ன்ட் இன்கம் எலிஜிபிலிட்டி, அவரோட வயதின் அடிப்படையில் அவரோட ஆனுவல் இன்கம்ல 20 மடங்கு கொடுக்கலாம், 11.27 crores. 8 கோடிக்கு நாங்க ப்ரப்போஸ் பண்ணிருக்கோம். அவருக்கு இருக்கிற இன்சூரன்ஸ் 27.50 லட்சம் தான். அதனால இட் இஸ் எவிடென்ட் தட் திஸ் கேஸ் இஸ் ஃபினான்ஷியலி வயபிள் ஃபார் தி ஃபுல் சம் ப்ரப்போஸ்ட். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு விவரம் கொடுத்திருக்காரு பாருங்க. இந்த விவரத்தை ஏன் நாம் கொடுக்க கூடாது? இது ஒரு அடிஷனல் டாக்குமெண்டா ஷீட்டா ப்ரப்போசலோட ஏன் வைக்க கூடாது? சார் இது ஒரு டேர்ம் அஷூரன்ஸ் பிளான், லைவ் கேஸ் சென்ட்ரல் ஆஃபீஸ்ல இதன் அடிப்படையில டேர்ம் அஷூரன்ஸ் ஃபுல் 8 crores ஓஆர்ல அக்செப்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் சரியா இருந்திருக்குமா இருக்கும். சோ விஷயம் என்னன்னா, பினான்சியல் அண்டர் ரைட்டிங் பண்ணும்போது நம்மளோட வேலை இவ்வளவு துல்லியமாக இருக்கணும். பாக்குறோம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், ஆனா அதுல இருந்து ஒரு எக்ஸப்ட் மாதிரி ஒரு கிஸ்ட் மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சா கண்டிப்பாக அந்த அண்டர் ரைட்டிங் பார்க்கும்போது ரொம்பவும் துல்லியமாக இருக்கும். சரிங்களா சார்? இப்ப இது வரைக்கும் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன். இனிமே என்ன பண்ண போறேன், சில கேஸ் ஸ்டடி சொல்ல போறேன். ஏன்னா இது வரைக்கும் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டேன், என்ன எம்ஹெச்ஆர் வேணும்னு சொல்லிட்டேன், ஹை இன்சூரன்ஸ் கவர் ஏ வேணும்னு சொல்லிட்டேன், சில அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் பத்தி சொல்லிட்டேன். இந்த கேஸ் ஸ்டடிஸ் மூலமா நீங்க ஒரு கஸ்டமரை அணுகும் போது அவரோட ப்ரொஃபைலை நீங்க எப்படி பார்க்கலாம், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க தான் அவரோட பேசுறீங்க, நீங்க தான் அவரோட மீட் பண்றீங்க. இப்போ பினான்சியல் ப்ரொஃபைல் ஆஃப் கிளாஸ் ஆஃப் லைஃப்ஸ் ஒரு 6 வழியா பிரிக்கலாம். மேஜர் செல்ஃப் ஏர்னிங் இண்டிவிஜுவல், 18 வயதுக்கு மேற்பட்டவர் தானே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு, அதுல ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப நார்மல் கேஸ் அது. ஹைலி குவாலிஃபைடு ஃபீமேல் லைஃப்ஸ் இன்வால்வ் இன் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ், நல்லா படிச்சிருக்காங்க, வீட்டுல இருக்காங்க, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு ஒரு 3 கோடி 2 கோடி 5 கோடி கொடுங்க சார், ஏன்னா அவங்க பிசினஸ்ல ஃபேமிலி பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு மட்டும் எழுதுறாங்க. வேற ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுக்கல, ஆனா அவங்களும் பிசினஸ் பாத்துக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி டீல் பண்ணுவது? மைனர்ஸ், மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, நான் ஏர்னிங் மேஜர்ஸ் படிச்சு முடிச்சாச்சு, இன்னும் வேலை தேடிட்டு இருக்காங்க, நல்ல படிப்பு படிச்சிருக்காங்க, அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் ஹவுஸ் வைஃப்ஸ். இப்ப இவங்க எல்லாருக்கும் எப்படி நம்ம ப்ரொபோசல் கொடுக்கலாம், அந்த லைஃப் ப்ரொபோசலோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன். சார் மேஜர் செல்ஃப் ஏர்னிங் இண்டிவிஜுவல் பத்தி சொல்ல வேண்டாம், அவர் ப்ரொஃபஷனலா இருக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், அல்லது சேலரி சர்டிபிகேட்டா இருக்கலாம். சோ அவருக்கு அவரோட இன்கமின் அடிப்படையில நீங்க கொடுத்துருவீங்க. ஃபீமேல் லைஃப்ஸ் மேரிட் இன்டு a wealthy business family, ஒரு கேஸ் ஒன்று வந்தது, 3.6 கோடி 3.6 crores சம்மர் ஷூட்டுக்கு ஒரு கேஸ் ஒன்று வந்தது. 25 வயது உள்ள ஒரு ஃபீமேல் லைஃப், 6 மாசம் தான் ஆயிருக்கு கல்யாணம் ஆகி, அவங்க ஒரு வெல்தி பிசினஸ் ஃபேமிலி, நல்ல ரிச்சான இருக்கும் பிசினஸ் ஃபேமிலியில போயிருக்காங்க, நல்ல குவாலிஃபைடு MBA படிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த ப்ரொபோசல் எழுதியிருக்காங்க, என்ன பண்றாங்க, அவங்களோட ஜாப் ஆக்குபேஷன் என்னன்னு கேட்டா இன்வால்வ் இன் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு எழுதி அமிச்சிட்டாங்க. நாங்க சொன்னோம் வெறும் இன்வால்வ் இன் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் சொன்னா போறாது, அவங்க என்ன ஆக்சுவலா பண்றாங்கிறது வேணும். அவங்க இன்கம் ப்ரூஃப் அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்பௌஸ் ஹஸ்பண்ட் ஃபுல்லா ஃபண்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டோம், எதுக்கு இப்படிப்பட்ட ஹியூஜ் இன்சூரன்ஸ் கவர் தேவை, இன்வால்வ் இன் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன எக்ஸாக்டா பண்றாங்க அப்படின்னு வேணும். அப்ப அவங்களை கூப்பிட்டு கேட்டு அவங்களோட பேசும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்களோட ஃபேமிலி பிசினஸ்ல புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க, ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் இவங்க MBA-வா இருக்கிறதுனால இவங்களை ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட்டா அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அந்த அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து ரெம்யூனரேஷன் டீடைல்ஸ், இதுதான் சம்பளம். ஏன்னா அவங்க முன்னாடியே சொன்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ஃபேமிலி, அவங்க அப்பா இன்னொரு ஃபேமிலி. ஸோ அவர் தான் அந்த பிசினஸோட டைரக்டர். ஸோ இந்த டாட்டர் இன்லாக்கு ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்து ரெம்யூனரேஷன் டீடைல்ஸ்லாம் கொடுத்தாரு. அண்ட் நியூ ப்ராஜெக்ட் என்ன பண்ண போறாங்க, எப்போ ஆரம்பிக்க போறாங்க, என்ன மாதிரி ப்ராஜெக்ட் அது என்ன செக்டார்ல அவங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு வருஷம் போகும், இது எல்லா டீடைல்ஸை கொடுத்த உடனே நாங்க அந்த ப்ரொபோசலை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். இப்போ அந்த ஏஜென்ட் கிட்ட கேட்டோம், நீங்க முதல்ல பேசுனீங்களே, அப்ப அந்த நபர் அந்த ஃபீமேல் லைஃப் ஒரு ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட், ப்ராஜெக்ட் பண்றாங்க, அவங்களுக்கு ரெம்யூனரேஷன் இருக்கு, அப்பாயின்ட் லெட்டர் கொடுத்திருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லலையான்னு கேட்டா, சார் சொல்லியிருப்பாங்க சார், சொன்னாங்க, ஆனா ஹஸ்பண்ட் தான் ஃபண்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு, அதனால இதெல்லாம் தேவையில்லைன்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு டாக்குமெண்ட், இன்கம் டாக்குமெண்டே இல்லாம வெறும் இன்வால்வ் இன் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய ஒரு ஃபீமேல் நபருக்கு எதுக்கு 3.6 கோடி சம்மர் ஷூட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இருந்தாதான் கொடுக்க முடியும். அண்ட் இது உங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா நீங்க தான் அந்த கஸ்டமரை பாக்குறீங்க, நீங்க தான் அந்த கஸ்டமர்கிட்ட பேசுறீங்க. அதனால அவங்க கஸ்டமர் சொல்லக்கூடிய எந்த விஷயமும் தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கிடாதீங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் சார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 daughters in a wealthy family, ரொம்ப சிறப்பான ஒரு பிசினஸ் இருக்கக்கூடியதுல 22 வயது 26 வயது இருக்கக்கூடிய 2
டாட்டர்ஸ்க்கும் 7 கோடி ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க. இந்த 26 வயது உள்ள எல்டர் டாட்டர் வந்து படிச்சிட்டு இருக்காங்க, எம்பிஏ 6 மாசமா படிச்சிட்டு இருக்காங்க. யங்கர் டாட்டர் 22 வயது, அந்த கம்பெனில ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் பார்ட்னர், அவங்களுக்கே இப்போ ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு, இன்கம் டேக்ஸ் அசஸி, அவங்க எக்ஸிகியூட்டிவா ஒர்க் பண்றாங்க. இப்போ ஃபாதர் என்ன சொன்னாரு, அவங்க 2 பேருக்கும் என்ன இன்கம் இருக்கோ அதுக்கும் மேல ஏதாவது இன்கம் தேவைப்பட்டதுன்னா என்னோட ஐடி ரிட்டர்ன்ஸ் படி நான் கொடுக்குறேன், ஆக்சுவலா நான் ஃபண்ட் பண்றேன்னாரு. ஓகேன்னு. ஆனா எங்க டாட்டருக்கு அவங்களோட ஓன் இன்கம் இருக்கு, அதை மீறி ஏதாவது அடிஷனலா இன்கம் வேணும்னா ஃபாதர் ஃபண்ட் பண்ணுவாரு. ஆனா எல்டர் டாட்டர் படிச்சுட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்கும்போது எப்படி கொடுக்க முடியும், அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை அந்த ஆஃபீஸ்ல. அப்போ உள்ள போய் அவங்க கிட்ட பேசும்போது என்னன்னா, இப்ப 6 மாசமா தான் படிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 வருடமாக அவங்க அந்த கம்பெனில எக்ஸிகியூட்டிவா டைரக்டரா இருக்காங்க. எதுக்கு படிக்க போறாங்க, எதுக்கு இந்த எம்பிஏ படிக்க போறாங்க? ஒரு ஆஃப்லைன் கிளாஸ்ல உங்க எல்லாம் கேட்டீங்கன்னா, பிசிக்கலா 1-to-1 நம்ம கிளாஸ் எடுக்கும்போது உங்ககிட்ட கேட்டா நீங்க பதில் சொல்வீங்க, சார் அவங்க அந்த படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்தப்பறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பிசினஸ்ல அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, திரும்பி எக்ஸிகியூட்டிவா ஜாயின் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில submitted documents with proof that the elder daughter was serving in the firm for 3 years prior to taking up higher education, details on the present stream of education, என்ன படிச்சிட்டு இருக்காங்க, அது எந்த விதத்துல இந்த கம்பெனிக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். எம்ஹெச்ஆர் காம்படென்ட் அத்தாரிட்டி கிட்டேந்து ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் ஒன்று வாங்கி அந்த ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ், அவங்க இந்த எம்பிஏ படிச்சு முடிச்சு இந்த ஸ்ட்ரீம் படிச்சதுனால திரும்பி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியில அவங்க திரும்பி உழைச்சு அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி 2 பேருக்கும் நாங்க கம்ப்ளீட் பண்ணினோம். ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், என்ன புரிஞ்சுக்கணும்னா, எஸ் வெறும் பேப்பரை மட்டும் பார்த்தா இது பெரிய சமஸ்யோட கம்ப்ளீட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா அடிப்படைகள்ல முதல்லயே இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரொபோசலை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் சார் ஒரு எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்ச ஒரு ஃபீமேல் லைஃப் இப்ப எம்டி படிச்சுட்டு இருக்காங்க, எம்டி டாக்டரேட் இன் மெடிசன் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ப்ரொபோசல் கொடுக்குறாங்க 3 crores. ஆனா ஓன் இன்கம் இல்லை, ஏன்னா இங்க இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ப்ரொபோஸ் பண்ணலாம், ஃபண்ட் பண்ணலாம்னு பார்த்தா அவரோட இன்கம்க்கு அவருக்கே அடிக்குவேட் இன்சூரன்ஸ் இருக்கு, அவரால் அதுக்கு மேல இன்சூரன்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணவே முடியாது. அப்போ ஒரு சிச்சுவேஷன் என்ன வந்ததுன்னா, இந்த மேரிட், இவங்க மேரிட் ஆல்ரெடி, இந்த மேரிடான இந்த ஃபீமேலுக்கு அவங்களோட அப்பா, அதாவது அந்த அவங்களோட அப்பா வந்து நான் ஃபண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயம். நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் லைஃப், மேரிட் லைஃப்க்கு யார் ஃபண்ட் பண்ணுவாங்கன்னா ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த ஹஸ்பண்டோட ஃபாதர், ஏன்னா அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால. இங்க வந்து அந்த ஒரிஜினல் அப்பா வந்து ஃபண்ட் பண்றேன்னு சொன்னாரு. அப்ப 2 விஷயம் கேட்டோம், கிளாரிபிகேஷன்ஸ் ஆன் சிப்ளிங்ஸ். அந்த ஃபண்ட் பண்றேன்னு சொல்ல ஃபாதருக்கு இந்த பொண்ணை தவிர வேற யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கும் நீங்க ஃபண்ட் பண்ணிருக்கீங்களா, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் கொடுத்துருக்கீங்களா, அவங்க எந்த வேலையில இருக்காங்கன்னு. அப்போ என்ன பார்த்தோம், அந்த டீடைல்ஸ்லாம் பார்த்தோம்னா, அந்த அவருக்கு ஒரு சன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கும் இவர் வந்து அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால மாரல் ஹசார்ட்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நாங்க வந்து இந்த கேஸை எடுத்து அந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அப்போ நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் டாக்குமெண்டை தாண்டி சில விஷயங்கள்லாம் கூட இருக்கு, அந்த விஷயங்களே ரொம்ப அவேரா நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த கேஸ் சொல்லுது. நெக்ஸ்ட் சார், ஒரே ஃபேமிலியில ஒரு டாட்டர், அந்த டாட்டரோட ஹஸ்பண்ட், அந்த ஒரு சன், ஒரு ஃபாதருக்கு ஒரு டாட்டர், அந்த டாட்டரோட ஹஸ்பண்ட், ஒரு சன், 3 பேர். அந்த 3 பேர் பேர்ல 7 கோடி சென்னையில நடந்த ஒரு விஷயம். சென்ட்ரல் ஆஃபீஸ்ல இருந்தபோது அந்த பேப்பர் வந்து 3 பேருக்கு 7 crores சம் அஷ்யூர்ட் ப்ரொபோஸ் பண்றாரு. அவர் என்ன சொன்னாரு, அவங்க 3 பேருமே இன்கம் டாக்ஸ் அசஸீஸ், ஆனா 7 கோடி கொடுக்கல அளவு அவங்களுக்கு வந்து இன்கம் இல்ல. அந்த ஃபாதர் என்ன சொன்னாரு, நான் ஃபண்ட் பண்றேன், ஆனா நான் அவங்களுக்கு வந்து பெரிய சம் ஒன்று, ஒரு பெரிய தொகை ஒன்று அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆக்சுவலா அந்த தொகையை நான் வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ண சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன சொன்னோம், கிஃப்ட் நாட் ட்ரீட்டட் as இன்கம். அந்த கிஃப்ட் ஒருத்தர் வாங்கினா அது இன்கம் இல்ல unless it is invested. அப்ப என்ன பண்ணோம், நாங்க சொன்னோம், நீங்க அதை முதலீடு செஞ்ச அந்த பெரிய தொகை உங்களுக்கு கிஃப்டா என்ன வந்ததோ அந்த 3 பேரும் அதை முதலீடு செஞ்சு அதுல ஏதாவது இன்கம் வரவழைங்க, அந்த இன்கம் நாங்க உங்களோட இன்கமோட சேர்த்து உங்களுக்கு பாலிசி கொடுக்குறோம். உடனே அவங்க அந்த பெரிய தொகையை ஜீவன் அக்ஷயில இமீடியட் ஆனிட்டி பிளான தனித்தனியா போட்டு இந்த மாதிரி பென்ஷன் வருது அப்படிங்கறத காமிச்சாங்க. அதையும் அவங்களோட ரெகுலர் இன்கமையும் ஆட் பண்ணி அவங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். ஸோ கிஃப்ட் நாட் ட்ரீட்டட் as இன்கம் until it is invested. Investment details submitted with consent for funding from father. அடிஷனலா ஏதாவது வேணும்னா கூட என்னால ஃபாதரால ஃபண்ட் பண்ண முடியும்னு சொன்னாரு. அதன் அடிப்படையில அவங்களுக்கு நாங்க 3 பாலிசியும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். இந்த கேஸ் ஸ்டடீஸ்லாம் ஆக்சுவலா நடந்த விஷயம் சென்ட்ரல் ஆஃபீஸ்ல. நெக்ஸ்ட் சார் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா மைனருக்கு ஒரு பாலிசி பெரிய சம் அஷ்யூர்ட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பேரண்ட்ஸ்க்கு மேட்சிங் இன்சூரன்ஸ் இருக்கா. அப்படி இல்லாத பட்சத்திலையும் ப்ரொபோசல் சப்மிட் பண்ணலாம், ஆனா ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் இன் லெட்டர் ஃபார்மேட் பை எம்எம் ரிக்வயர்ட். நான் இந்த சர்க்குலர்லயே போட்டிருக்காங்க, ஒரு ஃபார்மேட் ஒன்று கொடுத்துருக்காங்க எம்ஹெச்ஆர், அந்த எம்ஹெச்ஆர் கண்டிப்பா கொடுக்கணும். அப்ப என்ன அர்த்தம், மேட்சிங் இன்சூரன்ஸ் கண்டிப்பா தேவை,
அப்படி இல்லாத பட்சத்துல அந்த ஃபாதர் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒன்று வாங்கணும் நீங்க, ஏன் மேட்சிங் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு. அதே சமயத்துல எம்ஹெச்ஆர் பை காம்படென்ட் அத்தாரிட்டி, அந்த காம்படென்ட் அத்தாரிட்டி எம்ஹெச்ஆர்ல கொடுக்கணும் ஏன் மேட்சிங் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு. சார் ஒரு கேஸ் ஒன்று சொல்றேன். இது வந்து நம்ம சவுத் ஜோன்ல தான் ஒரு கேஸ் நடந்தது. ஒரு கிராண்ட் ஃபாதர் ஒருத்தர் அந்த 1 வயசு உள்ள கிராண்ட் சைல்டு பேர்ல 3 கோடி சம்மர்ஷூட் அவர் கொடுக்க விரும்புறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டோம், அவரே ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொன்னாரு. அவருக்கு ஐடி ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்கு, அவர் பிசினஸ் மேன், அவரு தன்கிட்டயே இன்கம்லாம் இருக்கு, அதை பேஸ் பண்ணி நான் ஃபண்ட் பண்றேன்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் அவங்க அந்த குழந்தையோட ஃபாதர் கிட்ட இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டோம். அவங்களும் ஒத்துட்டாங்க. தாத்தா வந்து கிஃப்ட், ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன், அன்பின் அடிப்படையில அவர் பண்றேன்னு இருக்காரு, அதனால பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன வரும், இந்த தாத்தாவும் தன்னோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் காமிச்சாரு, கன்சென்ட் கொடுத்தாரு, நான் ப்ரப்போஸ் பண்றேன்னு. இந்த குழந்தையோட அப்பாவும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. ஆனா முதல் கேள்வி என்ன, 3 கோடி சம்மர்ஷூட் கொடுக்குறீங்களே, இந்த அப்பாக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? அங்க உள்ள போய் பார்த்தா அவங்க அப்பாக்கு, அந்த குழந்தையோட அப்பாக்கு ஒரு இன்சூரன்ஸ் கூட இல்லை. அப்போ அவங்க அம்மாக்கு 20 லட்சம் 25 லட்சம் இன்சூரன்ஸ் இருக்கு. ஏன்னு கேட்ட போது அந்த 35 வயதுள்ள ஒரு நபர், அந்த குழந்தையோட அப்பா சொல்றாரு, நான் இப்பதான் 3 வருஷமாக புது பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், நல்லா ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலா பிசினஸ். ஆனா அந்த பிசினஸ்ல வரக்கூடிய ப்ராஃபிட்ஸை நான் திரும்பி பிசினஸ்லயே போட்டாதான் இன்னும் வளர முடியும். அதனால இன்னைக்கு தேதியில என்னால நல்ல ப்ராஃபிட்டபிள் பிசினஸா இருந்தாலும் பாலிசி எடுக்கக்கூடிய ஒரு வகை எனக்கு இல்லை. ஆனா அடுத்த 3 வருடங்கள்ல நிச்சயமாக, அடுத்த 3-4 வருடங்கள்ல நல்ல நிலைமை வந்த போது என்னால பாலிசி எடுக்க முடியும். ஆனா இந்த குழந்தையோட பாலிசிய அவங்க தாத்தா வந்து அவங்களுக்கு கிஃப்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷனா கொடுக்க நினைக்கிறாரு, அதனால இதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்தாரு. எம்ஹெச்ஆர் பை காம்படென்ட் அத்தாரிட்டி கொடுத்து அந்த ப்ரொபோசல் கம்ப்ளீட் ஆச்சு. சார் த பாயிண்ட் இஸ், இதே ரீசனை எல்லா இடத்துலயும் வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. அந்தந்த காரணங்கள், அந்தந்த பேக்ரவுண்ட், அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்டின் அடிப்படையில நீங்க பண்ணலாம், பட் அதை பண்ணலாம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட், மைனர்ஸ்ல ஈக்குவல், சார் ஒரு நிமிஷம் அங்கே இருங்க, ஈக்குவல் இன்சூரன்ஸ் ஆன் சிப்ளிங்ஸ். அதாவது என்னன்னா, ஈக்குவல் ஹை இன்சூரன்ஸ் கவர் சாட் ஆன் யங்கர் சைல்ட். குறைச்சல வயது இருக்கிற குழந்தை பேர்ல ஹை இன்சூரன்ஸும், அதிக வயது இருக்கக்கூடிய குழந்தை பேர்ல லெஸ் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு லெட்டர் கொடுக்கணும் அந்த பேரண்ட். அதை முதல்லயே வச்சுடணும் நீங்க. ஆக்சுவலா யூ ஷுட் கீப் இட் இந்த முதல்ல இட்செல்ஃப். அந்த ஃபாதர் கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கணும், ஏன் இந்த குழந்தை மேல அதிக இன்சூரன்ஸ் கொடுக்குறீங்க, ஈக்குவலா 2 பேருக்கும் ஏதாவது ரீசன் அவங்க வைக்கணும். அண்ட் ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் ஷுட் மென்ஷன், ஷுட் பி மேட் அபவுட் திஸ். ஸோ இதெல்லாம் பிரைமரி ரிக்வயர்மெண்ட். ஒரு ப்ரொபோசல் மேல போயிட்டு கீழே வராம வந்தால் ஓஆரோட வரணும்னா இதெல்லாம் வைக்கணும். இதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று சொல்றேன் மைனர்ல. நெக்ஸ்ட் சார், ஒரு 13 வயதுள்ள ஒரு பையன், 5 கோடி சம்மர்ஷூட், ஜீவன் உமங், சென்ட்ரல் ஆஃபீஸ் வருது. பேரண்ட்ஸ்க்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டா நில், இல்லவே இல்லை. ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, எம்ஹெச்ஆரும் இல்லை, லெட்டரும் இல்லை. உடனே அந்த ப்ரொபோசலுக்கு அமைச்ச போது அவங்க அப்பா அம்மா என்ன எழுதுறாங்க, இந்த குழந்தை வந்து ஒரு லேட் இஷ்யூ, ரொம்ப லேட்டா பிறந்த குழந்தை. அப்ப அந்த அப்பாக்கு வந்து 62 வயது, அம்மாக்கு வந்து 54 வயது. ஸோ அவங்க நல்ல ரிச் தான், ப்ரொபோசல் கொடுக்குறேன்னு சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது, பிகாஸ் ஹெல்த் ரீசன்ஸ் இருக்கலாம். அப்போ ரீசன் ஃபார் ஹை சம்மர்ஷூட் டு மைனர் நாட் கிவன், பேரண்ட்ஸ் ஓல்ட் ஏஜ் அண்ட் ஃபியூச்சர் இன்கம் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் மைனர். ஜீவன் உமங்ல இன்கே அந்த குழந்தையோட வயது 25 வயது 30 வயதுக்கு அப்புறம் தொடர்ந்து அவருக்கு லைஃப் லாங் முழுக்க ஒரு நல்ல இன்கம் வரும், செக்யூர் வரும், அதனால கொடுக்குறோம்னு சொன்னாங்க, அக்செப்ட் பண்ணிட்டோம். ஆனா அந்த கம்பெனி வந்து நிஜமாவே நல்ல கம்பெனி தானா? ஏன்னா அவங்களால பினான்ஸ் பண்ணி முடியுமா இந்த குழந்தைக்கு ப்ரொபோசல்ல அப்படின்னு பாக்கிறதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க ரீஇன்சூரர். அப்போ அந்த பிஎம் கிட்ட சொன்ன போது பிஎம் என்ன மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சாங்க. என்ன சொன்னாங்க, தட் கம்பெனி இஸ் a Fortune 500 கம்பெனி. உலகத்துல இருக்கக்கூடிய 500 டாப் கம்பெனில ஒரு கம்பெனி அது. நான் அந்த பிஎம் கிட்ட கேட்டேன், ஏன் மேடம் இதை முதல்லயே வைக்கல, நீங்க அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல பண்ணிருப்பேன்னா, சார் சொன்னாங்க சார், ஆனா அது தேவையில்லைன்னு நினைச்சேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? எந்த டாக்குமெண்ட் கஸ்டமர் சொன்னாலும் அந்த டாக்குமெண்ட் மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். அதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ராஜஸ்தானை சேர்ந்து ஒரு லேடி பேர்ல 3.5 கோடி சம்மர்ஷூட்க்கு, ஒரு crore சம்மர்ஷூட்க்கு ப்ரொபோசல் வந்தது. அந்த ப்ரொபோசலை பார்த்தா ஒரு ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி, ரொம்ப டீடைல்ஸ்லாம் இல்லை, இன்கம் ப்ரூஃப்லாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலா. அப்ப நாங்க ரிஜெக்ட் பண்ணி அமிச்சிட்டோம், மேக்ஸிமம் 50-60 லட்சம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்ப அந்த ஏஜென்ட் வந்து ஃபைல் எடுத்துட்டு வராரு. அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்து உள்ள திறந்து பார்த்தா, அந்த நபர், அந்த லேடி கடந்த 5 வருடங்களாக ராஜஸ்தான் கவர்மெண்ட் அரசு கிட்டேந்து அரசு விருது, கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அந்த ராஜஸ்தான் ஸ்டேட் முழுக்க 29,000 விமென் எம்பவர்மெண்ட் என்ஜிஓ, செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழு மூலமாக 29,000 லேடிஸ்க்கு அவங்க வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க அதை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த ஏஜென்ட் கிட்ட கேட்டேன், ஏன் இதை முதல்லயே வைக்கல, இது வச்சிருந்தா இப்ப ப்ரொஃபைல் இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிச்சுதா? 5 வருடங்கள் ராஜஸ்தான் ஸ்டேட் அவார்ட்,
29,000 லேடிஸ் அந்த லேடியை நம்பி இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க. இப்படிப்பட்ட ப்ரொஃபைலை ஏன் முதல்லயே கொடுக்கல? அதுதான் ப்ரொஃபைல் ஆஃப் த லைஃப் ப்ரப்போஸ். கண்டிப்பாக ஒவ்வொரு நபர் பின்னாடியும் அவரோட பயோடேட்டா எழுதுற மாதிரி விஷயம் இருக்கும். அதை நீங்க கண்டிப்பாக உங்க லெட்டர்ல கொண்டு வரணும். நெக்ஸ்ட், மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரூஃப் ஆஃப் கண்டினியூங் த கோர்ஸ். கண்டிப்பா அவர் படிச்சுட்டு தான் இருக்காரா இன்னும் அப்படிங்கிற விஷயம் வேணும். எய்தர் ஃபீ செலான கொடுக்கணும் அவருக்கு கட்டிட்டாருன்னு, இல்ல அட்டெண்டன்ஸ் சர்டிபிகேட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும். அவர் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காரு, இன்னும் ஸ்டூடெண்ட் தான் இருக்காருன்னு. ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த எஜுகேஷன் ஸ்ட்ரீம், என்ன படிச்சுட்டு இருக்காரோ அதுல என்ன ஃபியூச்சர்ல இருக்கு ப்ராஸ்பெக்ட். ஃபண்டிங் ஃப்ரம் பேரண்ட், டீடைல்ஸ் ஆஃப் சிப்ளிங்ஸ், இன்சூரன்ஸ் ஆன் சிப்ளிங்ஸ். நெக்ஸ்ட், நான் ஏர்னிங் மேஜர், அதாவது மேஜர் ஆனா என்ன சம்பாதிக்கலன்னா என்ன குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்காரு, அதோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன, அந்த குவாலிஃபிகேஷன்ல என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, அந்த டீடைல்ஸ் எல்லாம் வேணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஏர்னிங் மேஜருக்கு யார் ஃபண்ட் பண்ண போறாங்க? பேரண்ட். மேஜர் ஸ்டூடெண்ட் யார் ஃபண்ட் பண்ண போறாங்க? பேரண்ட். மைனருக்கு யார் ஃபண்ட் பண்ண போறாங்க? பேரண்ட். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு யார் ஃபண்ட் பண்ண போறாங்க? ஹஸ்பண்ட் ஆர் ஃபாதர். ஸோ அதெல்லாம் முக்கியமான விஷயம். இந்த கேஸ் ஸ்டடி மூலமா உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும் as to எப்படி ஒரு கேஸை அணுகணும், என்னென்ன விஷயங்கள் தேவை. எல்லா கேஸும் ஒரே மாதிரி இருப்பதில்லை, ஒவ்வொரு கேஸும் டிஃபரெண்டா இருக்கும். அந்த டிஃபரெண்டான விஷயத்தை நீங்க சரி பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் சார், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளது என்னன்னு கேட்டீங்கன்னா MHR. சார், இந்த MHR என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் மாரல் ஹசார்ட் ரிப்போர்ட், அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடி MHRன்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்னா, சார் இவருக்கு ஆல்ரெடி ஒரு நபருக்கு ஒரு ரிஸ்க், லைஃப் ரிஸ்க்னு ஒன்று இருக்கு, அதையும் தாண்டி அடிஷனலாக கூடுதலாக ஏதாவது லைஃப் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு பாக்குறது தான் MHR. ஆனா கடந்த வருடங்கள்ல 20 வருடங்கள்ல MHR வேறு ஒரு சிச்சுவேஷன். அந்த பழைய MHR இன்னும் அடிஷனல் ரிஸ்க் இருக்காங்கிறது இன்னும் இருக்குதான். அதையும் தாண்டி MHR வேற சில கோணங்கள்ல பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இங்க பாருங்க, ப்ரொபோசல். சார் அடுத்த ஸ்கிரீனே போயிடுங்க, அது பெட்டர் ஆக்சுவலா, இன்னும் கிளீனா தெரியும். சார் இந்த MHRல 5 சிச்சுவேஷன் கொடுத்திருக்கேன். ப்ரொபோசல் ஃப்ரம் அ நான் கிளப் மெம்பர் ஏஜென்ட் ஃபார் அ சம் அஷ்யூர்ட் ஆஃப் 50 lakhs. கிளப் மெம்பர் இல்ல, 50 லட்சம் சம் அஷ்யூர்ட் கொடுக்குறாரு. ஏன் அவருக்கு அங்க MHR தேவை? பிகாஸ் அவருக்கு பினான்சியல் பவர்ஸ் இல்லை, அவரோட இன்னொரு அதிகாரி தான் பினான்சியல் பவர் இருக்கு, அதனால MHR கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் ஃப்ரம் a newly recruited agent, புதிதாக ரெக்ரூட் ஆன ஏஜென்ட் கிட்ட இருந்து முதல் ப்ரொபோசல் வாங்குறோம். அவர் பிரைமரி அண்டர் ரைட்டர், இதுக்கு முன்னாடி ஒரு செலக்ஷன் ஆஃப் லைஃப் பண்ணதே இல்லை, அதனால MHR கேட்கிறோம். ஃபீமேல் லைஃப் A3, ஃபீமேல் லைஃப் A1, A2, A3, B1, B2 அப்படின்னு 5ஆ பிரிச்சிருக்கோம். A1 ஐடி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறவங்க, சேலரி இருக்கிறவங்க. A2 ஏதாவது இன்கம் டாக்குமெண்ட் இருக்கிறவங்க. A3 இன்கம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா டாக்குமெண்டே இல்ல. B1, B2 ஹவுஸ் வைஃப்ஸ். இந்த A3 என்ன சொல்றாங்க? இன்கம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா ஒரு டாக்குமெண்ட் கொடுக்க முடியாது அவங்களால, அங்க MHR தேவை. நீட் ஃபார் இன்சூரன்ஸ். மைனர் லைஃப், பேரண்ட்ஸ்க்கு 3 கோடி தான் இருக்கா ஆனா இங்க 5 கோடி கேட்கறாங்க. ஏன் அதிகப்படியான மேட்சிங் இன்சூரன்ஸ் இல்லாம கேட்கறாங்க? அதுக்கு MHR கொடுக்கணும். ப்ரொபோசல் ஆன் த லைஃப் ஆஃப் தேர்ட் ஜெண்டர், அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன, லைஃப் ஸ்டைல் என்ன, ஏர்ன்ட் இன்கம் இருக்கா, அதுக்கு MHR தேவை. லாஸ்ட் 3 to 5 கிரெடிட் பியூரோல ஏதாவது அட்வர்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதுக்கான. ஸோ MHR அந்த அடிப்படையான லைஃப் ரிஸ்க் அதிகமா இருக்கான்னு பாக்குறதை தாண்டி சிச்சுவேஷனுக்கு அடிப்படையில MHR மாறி வருது. ஹை சம் அஷ்யூர்ட்ல என்ன சொன்னேன் உங்களுக்கு? MHR எதுக்கு அவருக்கு மிகப்பெரிய சம் அஷ்யூர்ட் கொடுக்கணும்னு ஒரு MHR எழுதணும். லைஃப் ரிஸ்க்ங்கிறது வேற, அதை தவிர எதுக்கு இவ்வளவு பெரிய கவர், இதுதான் MHR. சார் நெக்ஸ்ட் சார், எய்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் கிளாசிபிகேஷன், நல்ல ரிஸ்கா, ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படிங்கறது MHR சொல்லும். சப்போர்ட்ஸ் த அண்டர் ரைட்டிங் டிசிஷன், OR கொடுக்கணும்னா அந்த MHR அடிப்படையில OR கொடுக்கலாம். ப்ராப்பர் செலக்ஷன் ஆஃப் லைஃப்ஸ், நல்ல லைஃப்ஸை செலக்ட் பண்றதுக்கு இந்த MHR உதவுது. ஃபெசிலிட்டேட்ஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க், LIC என்ன பண்றாங்க? அந்த லைஃபோட ரிஸ்க்கை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஸ்பெஷல் MHR இன் அண்டர் ரைட்டிங் நீட்ஸ் அ டிஃபரெண்ட் அவுட்லுக். விதவிதமாக அந்த MHR HNI அண்டர் ரைட்டிங்ல கொடுக்கணும். என்ன பண்ணணும்? என்னென்ன மாதிரி சிச்சுவேஷன்? அடுத்த ஸ்கிரீன் சார். சார் அடுத்த ஸ்கிரீன். எப்படி கொடுக்கணும்னா, இன் கேஸ் அவரோட பினான்ஸை தாண்டி 30 மடங்கு, 40 மடங்கு, 35 மடங்கு, 30 மடங்கு, 20 மடங்கு தான் அதிகப்படியா கொடுக்க முடியும். ஆனா அதையும் தாண்டி இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கணும்னா MHR தேவை. ஹை சம் அஷ்யூர்ட் இஸ் நாட் கமென்சுரேட் வித் இன்கம் லெவல்ஸ், அவரோட இன்கமின் அடிப்படையில அவ்வளவு பெரிய சம் அஷ்யூர்ட் கொடுக்க முடியாது, வேற கன்சென்ட் வாங்கணும், இன்னொருத்தரோட இன்கம் ஆட் பண்ணணும், அப்ப MHR தேவை. குவாலிஃபை த ஃபினான்ஷியல் ப்ரொஃபைல், அதை சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொஃபைல் எப்படி கொடுக்கணும்னு. ஸ்டாண்டர்ட் ஃபினான்ஷியல் எவிடன்சஸ் இல்லாத போது, ITR இல்ல, சேலரி சர்டிபிகேட் இல்ல, ஆனா இன்கம் இருக்கு, வேற சில இன்கம் ப்ரூஃப் இருக்கு, அப்ப MHR தேவை. மாரல் ஹசார்ட், ஒரிஜினலா சொன்ன அடிஷனல் லைஃப் ரிஸ்க் இருக்காங்கிறது நிச்சயம் இருக்கு, அதையும் சேர்த்து இந்த MHR கொடுக்கணும். அடுத்தது சார், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ப்ரொவைட் த பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங், வேரஸ் MHR கிவ்ஸ் இம்பெட்டஸ் ஃபார் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க். அதாவது MHR இருந்ததுன்னா அது அந்த ப்ரொபோசல்ல ORக்கு தள்ளுமா, அதுதான் இம்பெட்டஸ் பேரு.
அடுத்தது பாருங்க, ஒரு எம்ஹெச்ஆர் எழுதும் போது என்னென்ன வார்த்தைகளை ரெகுலரா யூஸ் பண்றாங்க, அடுத்த ஸ்கிரீனு. ஆனா அதை எப்படி மாத்தி எழுதலாம்? சார், இன்சூரன்ஸ் மைண்டட் அப்படின்னு எம்ஹெச்ஆர்ல எழுதுறத விட அவர் என்னெல்லாம் இன்சூரன்ஸ் வச்சிருக்காரு, ஃபேமிலியில எல்லாரும் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்களா, எவ்வளவு நாளா பாலிசி வச்சிருக்காரு, என்னென்ன டைப் ஆஃப் பாலிசி வச்சிருக்காருன்னு டிஸ்கிரைப் பண்ணி எழுதுங்க. அப்ப அவரோட ப்ரொஃபைல் நம்மளுக்கு கிடைக்கும். வெறும் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் சொல்லாம எந்த துறையில அந்த பிசினஸ் நடக்குது அப்படிங்கறத எழுதுங்க. லாயல் கஸ்டமர்னு சொல்லாம அவரோட சோஷியல் ப்ரொஃபைல் ஒரு பயோடேட்டா மாதிரி எழுதுங்க. வெறும் அசெட்ஸ் 4 வீடு வச்சிருக்காரு, 3 கார் வச்சிருக்காரு, 2 நிலம் வச்சிருக்காருன்னு சொல்லாம அதுல இருந்து ஏதாவது இன்கம் டிரைவ் ஆகுதா அப்படிங்கறத எழுதுங்க. எல்ஐசியில மட்டும்தான் இன்சூரன்ஸ் வச்சிருக்காருன்னு எழுதவே வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு ரிக்வயர்மெண்ட் எல்ஐசி சொல்லுவதே இல்லை. அவர் எங்க வேணா இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட். Proposal is to be considered beyond the prescribed parameters. MHR should establish the personal profile of the LA akin to a resume, ஒரு பயோடேட்டா மாதிரி எழுதணும். MHR should give the road map for future financial capabilities. அடுத்து வரக்கூடிய 10 வருடங்கள்ல அவரோட finances எப்படி மாறும், நல்ல விதமா இருக்கும் அப்படிங்கறத அந்த MHR சொல்லணும். Highlight the projected income levels for the near future. In business, அவர் எந்த துறையில இருக்காரோ அந்த துறைக்கு ஃபியூச்சர்ல என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு அந்த MHRல எழுதணும். ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் த ஃபர்ம் இருந்ததுன்னா பெஸ்ட், பிகாஸ் அது அந்த கம்பெனியோட கல்ச்சர், ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை கண்டிப்பாக சொல்லும். நெக்ஸ்ட் சார், பிபி டீடைல்ஸ் பிரைவேட் இன்சூரன்ஸோட கூட சேர்ந்து கொடுங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ரொம்ப அவசியம். அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் அந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ல கிடைக்கும். இன் கேஸ் ஒருத்தர் 25 வயதுல 10 லட்சம் எடுத்திருக்காரு, இப்ப 52 வயதுல 3 கோடி கேட்கிறாருன்னா இவ்வளவு பெரிய கேப் போட்டு ஹையர் ஏஜ்ல ஏன் சம்மர்ஷூட் எடுக்கிறீங்கன்னு அவர்கிட்ட ஒரு ரீசன் ஒன்று கேளுங்க. இப்பதான் சார் எனக்கு இன்கம் நிறைய வந்திருக்கு, இப்பதான் எல்லா லைபிலிட்டியும் முடிச்சுட்டு நானே எனக்கு ஒரு இன்கம் சேர்க்க முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் அதை கண்டிப்பா முதல்லயே வைக்கணும். ஹை சம்மர்ஷூட் டேக்கன் வித் நோ பிபி ஆர் ரீசன் ஃபார் ஹை சம்மர்ஷூட். எலாபரேட் டீடைல்ஸ் அபவுட் பிசினஸ் கொடுங்க. பேரண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ் இன்சூரன்ஸ் கண்டிப்பா கொடுங்க. மேட்சிங் இன்சூரன்ஸ் இல்லைன்னா அதுக்கான ரீசன். சார், இதை எல்லாம் முதல் ஸ்டேஜ்லயே வச்சிருங்க ப்ளீஸ், ப்ரொபோசல் ஸ்டேஜ்லயே வச்சிருங்க. இதுதான் ஹெச்என்ஐ அண்டர் ரைட்டிங்கோட ஒரு கிரக்ஸ். என்ன ஆரம்பிக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை. சார், இந்த ஹெச்என்ஐ பாலிசி பிடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஹெச்என்ஐ மூலமா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னங்கிறத அடுத்த ஸ்கிரீன்ல சொல்றேன். ஒரு நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணிருக்காரு, அவரோட 33வது முகவாண்மை இயர்ல 33 வருடம் முகவாண்மை பண்ணிருக்காரு. அந்த 33வது வருடம் முகவாண்மை இயர்ல 33 எம்டிஆர்டி பண்ணிருக்காரு. 1 2 அல்ல, 33 எம்டிஆர்டிக்கு உண்டான பிரீமியமோ கமிஷனோ வாங்கியிருக்காரு. முதல் வருஷம் எம்டிஆர்டி சொல்ற மாதிரியே 31 டிசம்பர் 1992 எம்டிஆர்டி முடிச்சாரு. அடுத்த வருஷம் என்ன நினைச்சாரு, நீங்க என்ன 31 டிசம்பர் சொல்றது, அதுக்கு முன்னாடியே முடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு தீபாவளி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல், தீபாவளி அன்னைக்கு முடிச்சாரு. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன சொன்னாரு, நீங்க எம்டிஆர்டி 31 டிசம்பர்ல ஒரு எம்டிஆர்டி முடிக்க சொல்றீங்க, நான் அதே சமயத்துல 2 எம்டிஆர்டி முடிக்கிறேன்னு சொல்லி அப்படியே வந்து இப்ப 33வது வருட முகவாண்மையில 33 எம்டிஆர்டி முடிச்சிருக்காரு. இவர் யாருன்னு நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு, பரத் பாரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மிகச்சிறந்த ஒரு முகவன் நண்பர். எதுக்கு இதை சொல்றேன்னா, ஹெச்என்ஐ ப்ராஸ்பெக்ட் பண்றது ரொம்ப சுலபம். மக்கள் இன்னும் பணம் கட்ட ரெடியா இருக்காங்க. ஆனா அந்த ப்ரொபோசலை ஒரு பாலிசியா கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெச்என்ஐ அண்டர் ரைட்டிங் உதவணும். அதுக்கு உங்களோட ரோல் மிகவும் அவசியம். அதனால இந்த ஹெச்என்ஐ அண்டர் ரைட்டிங்ல நான் சொன்ன இந்த சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணி அதன்படி செயல்படுங்க. கண்டிப்பாக பெரிய சம்மர்ஷூட் கேஸை லகுவாக ஓஆரோட கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி அண்ட் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. சூப்பரா கிளாஸ் நடத்திட்டீங்க சார், அருமையா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. ஒருத்த மாதிரி இருக்கு சார், பண்ணிட்டீங்க. வரல என்ன பேசுங்கண்ணா சார்? வணக்கம். வணக்கம் வணக்கம். தேங்க்யூ. யா, தண்ணி கூட குடிக்கல. ஆமா, இப்பதான் குடிச்சேன். நீங்க பேசுனதுல நான் டயர்ட் ஆயிட்டேன். அவ்வளவு ஒரு அருமையான பேச்சு சார். சும்மா மொட்டையா சொல்ற மாதிரி இல்ல. நான் முதல்லயே உங்களை ரொம்ப பிரேக் பிடிச்சேன். ஆனா நீங்க ஸ்பீடா போனா கூட எங்களால அதை என்ஜாய் பண்ண முடிஞ்சுச்சு. அருமையா கவனிச்சோம், சூப்பரா இருந்துச்சு. பட் எங்களுக்கு இன்னும் நீங்க வந்து ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம். 43 வருஷம் சார் எனக்கு எல்ஐசி சர்வீஸ். சரி. ஆனாலும் எனக்கு நீங்க கொடுத்தது எல்லாமே அல்வா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சே ஒழிய என்னால அக்யூரேட்டா புரிஞ்சுக்க முடியல சார் சில விஷயங்கள். நீங்க எம்ஹெச்ஆர்ன்றதுக்கு இவ்வளவு மீனிங் கொடுப்பீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியல சார். எம்ஹெச்ஆர்னா ஏதோ ஒரு கையெழுத்து அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு சிஎல்ஏ வந்துகிட்டு எனக்கு எம்ஹெச்ஆருக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்கீங்க,
இவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க சொல்றீங்க சார் எல்லா ரிப்போர்ட்ஸையும் எங்களுக்கு மொத்தமா வச்சு கொடுங்கன்னு சொல்றீங்க. ஆனா எத்தனை பிரான்ச் மேனேஜர் இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம உள்ள வைக்கிறீங்க அப்படின்ற எதிர்பார்ப்புல இருக்கு. யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது, பட் நான் சென்ட்ரலா சொல்றேன், இது ரொம்ப சிம்பிளா கொடுங்க, பேப்பர் ஈஸியா கம்ப்ளீட் ஆகுற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனா நீங்க சொல்ற காரணத்தை பார்க்கும்போது அவர் வீட்டுல இருந்து வாங்குற எந்த ப்ரொஃபைலையும் இப்பதான் சார் நான் யோசிக்கிறேன், ஹைலைட் பண்ணி கொடுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிளாப் வச்சு கொடுக்கணும், இத்தனாவது இடத்துல இன்னும் ஆன்சர் இருக்குன்றது ஒரு ப்ரொஃபைல் மாதிரி ஒரு இண்டெக்ஸ் போட்டு கொடுக்கணும். அருமையான வகுப்பு சார், அருமையான வகுப்பு. ஆனா இன்னொரு பெரிய விஷயம் சார், எனக்கு இது புரிஞ்சிருக்கு, ரொம்ப கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப சுகமா இருந்துச்சு, சுவையா இருந்துச்சு. என்னுடைய மக்களுக்கு கேட்கணும்னா, எங்க மக்கள் இதை புரியணும்னா நீங்க நிறைய தர வேண்டியிருக்கு சார். எங்களுக்கு கண்டிப்பா நிறைய தர வேண்டியிருக்கு. உங்க பெரிய மனசோட எங்களுக்கு சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு ஒரு 5-6 சப்ஜெக்ட ஒன்னா எடுத்திருக்கீங்க சார். நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து தேங்க்ஸ் வரைக்குமே எல்லா ஸ்லைடையும் முடிச்சிட்டீங்க. ராஜேந்திரன் மேலையும் உங்க மேலையும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் சார், ஃபுல் ஸ்கிரீன் வரல. அது ஏதோ ஷேரிங் பண்ண முடியல, என்னன்னு ஷேரிங்ல உங்ககிட்டயும் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு, அவர்கிட்ட போனப்பையும் ஃபுல் ஸ்கிரீனா இருந்துச்சு. நீங்க போட்டிருந்தா கூட எங்களால அதை படிச்சுக்கிற முடியும்ன்ற தைரியம் எனக்கு இல்லை சார். நீங்க இதோட சேர்த்து இனிமே தமிழிலையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க தமிழ் அருமையா இருந்துச்சு சார். நீங்க பேசின தமிழ் இங்கிலீஷ் மட்டும் இருக்கும் நான் எதிர்பார்த்தேன் சார். இந்த பேரை வச்சே நான் அப்படிதான் சந்தேகப்பட்டு இருந்தேன். அருமையான தமிழ், சூப்பரா இருந்துச்சு. ஆனா உங்க குரல் வலிமை இருக்குல்ல சார், கதை யார் எழுதினாலும் பாடுறது டிஎம் சவுந்தரராஜன் பாடினா தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு குரல் அவ்வளவு அருமையா இருக்கு சார். கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சோ கோச்சுக்காம எங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுங்க. நாங்க இனிமே அடிக்கடி உங்களை நாங்க கூப்பிடுறோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்ட்டா பிரிச்சு கொடுங்க சார். நீங்க ஒரு சப்ஜெக்ட கொடுத்துட்டு அப்படியே பிரிச்சு மேஞ்சிருங்க சார். நாங்க எல்லாரும் அதை கத்துக்கிற தயாரா இருக்கோம். நீங்க இது தமிழ்ல போட்டீங்கன்னா நாங்க ஃபைல் பண்ணி வச்சுக்கிறோம் சார். இதெல்லாம் புத்தகம் மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே ஸ்பைரல் பெயிண்டிங் போட்டு தேவைப்படுறப்பெல்லாம் திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எங்களுக்காக அதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க சார். இது அனைவர் சார்பாக என்னுடைய கோரிக்கை. வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி. தேங்க்யூ. நன்றி அண்ணா. நண்பர்களே, மணி 9 ஆக போகுது. 3 பேர் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மீதி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க, சார் வந்து பதில் சொல்லுவாங்க. முதல்ல மதுரையிலிருந்து முத்துப்பாண்டி அண்ணா பேசுங்கண்ணா. சார் வணக்கம், நான் மதுரையில இருந்து CBO 2 முகவர் முத்துப்பாண்டி பேசுறேன் சார். எனக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு இந்த ஈக்குவல் சம்மர்சூடுல தான் எனக்கு ஒரு இது ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ நான் ஆனந்தால வந்து இப்போ லாஸ்ட் வீக் நான் ஒரு இது கம்ப்ளீட் பண்ணேன். அதுல வந்து ஈக்குவல் சம்மர்சூடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு கேட்டதாக எனக்கு தெரியல. பட் நவ் ஆனந்தால வந்து கேட்குது, அந்த ஈக்குவல் சம்மர்சூடு யாருக்கு கொடுக்குறீங்களோ அந்த ஈக்குவல் சம்மர்சூடுக்கு எஸ் ஆர் நோ இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குது. இப்போ நான் நோன்னு கொடுத்துட்டேன்னா அதுக்கு உண்டான ரீசன் கேட்குது. இப்போ நான் அதுக்கு என்ன ரீசன் கொடுக்கணுன்றது எனக்கு தெரியல. பட் அது எப்படியான ரீசன், ஆனால் ஆக்சுவலா நான் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நோன்னு கொடுத்தேன், என்ன கேட்குது அப்படின்றதுக்காக. பட் ஈக்குவல் சம்மர்சூடு அவங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் அதை இது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு, ரொம்ப அதில் போய் நுழைய வேண்டாம், ஃபியூச்சர்ல பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு நான் எஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு ஈக்குவல் சம்மர்சூடு இருக்கு, இருந்ததும் நான் எஸ்ன்னு கொடுத்துட்டு உள்ள போயிட்டேன். அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடுச்சு. சப்போஸ் இப்போ அவங்களுக்கு இல்லை அப்படின்னா ஈக்குவல் சம்மர்சூடு நான் இப்போ பெரிய சம்மர்சூடு கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா நான் என்ன மாதிரி ரீசன் கொடுக்க முடியும் அவங்களுக்கு? ஒருவேளை இப்போ ஒரு ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, SUC சம்மந்தப்பட்டது, ஏற்கனவே அந்த பையன் மைனருக்கு வந்து நம்ம பாலிசி கொடுத்துருப்போம், ஒரு 25 லட்ச ரூபா நம்ம கொடுத்துருப்போம். இப்போ 2 வருஷம் கழிச்சு இன்னொரு 25 லட்ச ரூபா கொடுக்கும்போது அப்பையும் அதனுடைய இதை ரீசன் கேட்குமா சார்? அது எப்படின்னு மட்டும் எனக்கு ஒரு பதில் சார். அதாவது ஈக்குவல் சம்மர்சூட் அப்படின்னு மேட்சிங் இன்சூரன்ஸ் பேர் அதுக்கு. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் கிட்ட மைனரா இருக்கிறதுனால மேட்சிங் இன்சூரன்ஸ் வேணும். நான் ஒரு எக்ஸாம்பிளே சொன்னேன் உங்களுக்கு. ஆக்சுவலா ஒரு நபர் வந்து 3 கோடி சம்மர்சூட்ல அந்த அப்பா என்ன சொன்னாரு, ஆக்சுவலா நான் இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு.
சார் அது வந்து எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டா ஜென்ரலா ஒரு ரீசன் கொடுக்க முடியாது. அது அந்தந்த நபரை பொறுத்து. இப்ப நீங்க போற நபர் ஏன் அந்த அப்பாவோ அம்மாவோ கிட்டயோ ஈக்குவல் இன்சூரன்ஸ் இல்லைங்கிறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா அவங்க ரீசன் சொல்லுவாங்க. பட் ரீசன் தேவை, நான் இல்லைன்னு சொல்லல, ரீசன் தேவை. ஆனா ஸ்டாண்டர்டா இதுக்கு ஒரு பதில சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த பர்சனோட ப்ரொஃபைல பொறுத்து அமையும். சார் சில சமயம் என்ன ஆகும், மேட்சிங் இன்சூரன்ஸே இல்லைன்னா அந்த ஒரு டிஸ்கஷனுக்காக சொல்றேன், அவங்களுக்கு ஹெல்த் ரீசன்ஸ்னால அவங்களால இன்சூரன்ஸே எடுக்க முடியாம இருக்கலாம். யங்ஸ்டராகவும் இருக்கலாம், ஆனா ஹெல்த் ரீசன் தான் இருக்காங்க, அது ஒரு ரீசனா கொடுக்கலாம். இன்னொன்னு, இப்பதான் சார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அதனால வந்து இந்த பிசினஸ்ல எனக்கு வரக்கூடிய இன்கம் பிசினஸ்லயே தான் போடணும், அதனால என்னால அது இன்சூரன்ஸ்ல டைவர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு ரீசன் இருக்கலாம். இல்ல நான் ஆல்ரெடி அடிக்வேட் இன்சூரன்ஸ் வச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலா, அதனால இதுக்கு மேல இணையான இன்சூரன்ஸை என்னால எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கலாம். இந்த மாதிரி அந்தந்த நபரை பொறுத்து தான் அந்த ரீசனை கொடுக்க முடியுமே தவிர ஸ்டாண்டர்டா ஒரு ரீசன் பண்ண முடியாது. ஸோ அந்த நபரோட ப்ரொஃபைல் அடிப்படையில் தான் கொடுக்க முடியும். ரைட்டா? அந்த நவானந்தால அப்படி ஒரு கேள்வி கேட்டுன்னா நீங்க ரீசன் கொடுத்து தான் ஆகணும். அதுல நோன்னு சொன்னீங்கன்னா. அடுத்தது நெக்ஸ்ட் சத்தியமங்கலம் கந்தசாமி சார். சார் வணக்கம். சத்தியமங்கலம் கந்தசாமிங்க. கிட்டத்தட்ட அவர் முத்துப்பாண்டி சார் கேட்ட அந்த கொஸ்டினோட ரிலேட்டட் கொஸ்டின் தாங்க. சொல்லுங்க. லாஸ்ட் இயர் மைனர் லைஃப் 25 lakhs கொடுத்துருக்குங்க. சரி. இப்ப மேட்சஸ் ஸ்டூடெண்ட் அவங்க அப்பா அம்மாவுக்கு மேட்சிங் இன்சூரன்ஸ் இல்ல. இன்கமுமே அக்ரி இன்கம் தான். இப்ப மேக்சிமம் எவ்வளவு கொடுக்கலாம் சார்? அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 lakhs கூட கேக்குறாங்க. இல்ல அதான்மா, அந்த இன்கம் பொறுத்து அவங்க அப்பா மேஜர் ஸ்டூடெண்ட்க்கு அப்பா தான் ஃபண்ட் பண்ண போறாரு. கரெக்டா? ஆமா ஆமா ஆமா. அப்போ அவருக்கு எவ்வளவு இன்கம் இருக்கு, அந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் அவர் பேர்ல தான் இருக்கும். அந்த இன்கம் அவரோட அந்த அப்பாவோட வயதின் அடிப்படையில மல்டிபிள் பண்ணி எவ்வளவு இன்சூரன்ஸ் கவர் மேக்ஸிமம் அலௌடுன்னு பாருங்க. அவருக்கு ஆல்ரெடி எவ்வளவு இன்சூரன்ஸ் கவர் இருக்குன்னு பாருங்க. அதை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் தான் வந்து இந்த மேஜர் ஸ்டூடெண்ட் கொடுக்க முடியும். ஏன்னா ஃபண்டிங் பண்றது அவர் தான். சரிங்களா? சப்போஸ் அவங்க மதர் நேம்ல லேண்ட் அதிகமா இருக்குங்க, அவங்க ப்ரொபோஸ் பண்ண முடியுமா? ப்ரொபோஸ் பண்ணலாம். மதர் பேர்ல தான் அந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் அவங்களுக்கு அவங்க பேர்ல தானே இருக்கு ஆக்சுவலா. சோ அதனால அந்த இன்கம் அவங்க பேர்ல வருது, அவங்க ப்ரொபோஸ் பண்ணலாம். நோ இஷ்யூஸ். ஓகே. எஸ். थैंक यू. வெல்கம். கஸ்தூரி சார். வணக்கம் சார். சென்னையில இருந்து ஏஜென்ட் பேசுறேன் சார். யூசுவலா இன்சூரன்ஸ்ல வந்து ஒன்லி ஏர்ன்டு இன்கம் மட்டும் தானே சார் கணக்குல எடுத்துக்கிற மாதிரி டியூஷன் ஆபீஸ்ல சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கமோ ஷேர் மார்க்கெட்ல வர இன்கம் எல்லாம் எடுத்துட்டு இன்சூரன்ஸுக்கு சம்மஷோட இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த அளவுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க சார். ஒன்லி ஏர்ன்டு இன்கம், சேலரி இன்கம், பிசினஸ் இன்கம் அது மட்டும்தான் கணக்குல எடுத்துப்பேன்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் நீங்க என்ன சொன்னீங்கன்னா பிக்ஸட் டெபாசிட் போட்டுட்டு அதுல வர இன்ட்ரெஸ்ட் கூட இன்கம்மா எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க சார். அதாவது ஏர்ன்ட் இன்கம் அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றது டேர்ம் அஷூரன்ஸ் பிளான்ஸ்க்காக. அது மட்டும் தானே சார்? ஆமா, டேர்ம் அஷூரன்ஸ் பிளான். அதுல கூட இப்ப வரக்கூடிய அந்த லேட்டஸ்ட் பிளான் என்ன, அந்த யுவா டேர்ம்ல அந்த ஏர்ன்ட் இன்கம் இல்லாம ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய, அதுக்கு சர்க்குலரே வந்துட்டு ஆக்சுவலா மார்ச்ல, அதுலயும் கூட நான் ஏர்ன்ட் இன்கம் ஒரு லெவல் வரைக்கும் எடுக்கலாம். சோ ஏர்ன்ட் இன்கம்னா பேசிக்கலி டேர்ம் அஷூரன்ஸ் மட்டும். வேற சேவிங்ஸ் பிளான்க்கு இந்த மாதிரி எல்லா விதமான இன்கமையும் கை எடுத்துக்கலாம் நம்ம. எடுத்துக்கலாம் சார். ஆனா ஒரே ஒரு விஷயம் சார், ஒரு என்ஆர்ஐ வந்து லாஸ்ட் இயர் சென்னை ரீசெண்டா தான் இந்தியாவுக்கு வந்தாரு. பட் அவருக்கு வந்து இப்போதைக்கு கம்பெனில வந்து சேலரி இன்கம் இல்லை. பட் அவருக்கு நாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் தான் அப்ளை பண்ணியிருந்தோம். ஒன்லி மார்க்கெட்ல ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றாரு, அந்த இன்கம் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபுல்லாவே தரல. அதனாலதான் டேர்ம் அஷூரன்ஸ்க்கு ஏர்ன்ட் இன்கம் தான் பிரைமரியா எடுத்துப்பாங்க. அதனாலதான் கேட்டிருக்காங்க எடுத்துப்பாங்க. மற்றபடி ஜெனரல் இன்சூரன்ஸுக்கு எல்லா இன்கமும் எடுத்துக்கலாம். சேவிங் ஜெனரல் இன்சூரன்ஸ் சொல்லக்கூடாது, சேவிங்ஸ் இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் டேர்ம், சேவிங்ஸ் இன்சூரன்ஸ்ல மத்த இன்கம்ல ஆட் பண்ணி. ஓகே, थैंक यू சார். थैंक यू. சொல்லுங்க அடுத்தது. அது வேற முடிச்சிடலாம் சார். சரவணன் ராஜேந்திரன். தேங்க்ஸ். வாட் ஆர் தேங்க்ஸ் போட்டு நன்றியோட சொல்லிங்களா சரவணன் முரளியண்ணா? நீங்க சொல்லணுமோ? நான் நீங்க சொல்லிடுங்க. அடுத்தது சேகர் திருச்செங்கோடு சார். அவர் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டோம் சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பிரைவேட் பிளான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கம்பேர் பண்ணி ஒரு கிளாஸ் எடுங்க. நம்ம பிளான் பிரைவேட் பிளான், பிரைவேட் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். என்கிட்ட டாட்டா இருக்கு, கண்டிப்பா எடுக்கலாம். ஓகே.
என்ஆர்ஐ பத்தி சார் கிளாஸ் அருமையா இருக்கும். அந்த கிளாஸ் இன்னொரு தடவை பார்த்துட்டு எடுங்க சார். என்ஆர்ஐ இதெல்லாம் வந்து சார் நல்லா இருக்கும். முக்கியமா சாரு குரல்ல கிளாஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா பேசுறது விட்டு, ஆனா அவர் அங்க ஆபீஸ்க்குலாம் போனா எங்கெல்லாம் விடவே மாட்டாங்க. ஜோனல் ஆஃபீஸ்ல ஒரு வேலை இருக்கக்குள்ள நாங்க ட்ரஸ்டீஸ் டீம் கிட்டத்தட்ட 5 பேரும் போனோம். சார் அருமையா பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. சாரோட நின்று போட்டோ எடுத்ததெல்லாம் மறக்க முடியாது. இன்று வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 பேர் இப்ப இந்த பயிற்சியில கலந்துருக்காங்க. இது இல்லாம யூடியூப் லைவ்ல வந்து 30 பேர் பார்த்துருக்காங்க. மிக சிறப்பா இருந்தது இந்த பயிற்சி. சிறப்பாக அமைந்த பயிற்சிக்கு நன்றியை கூற எங்க உசிலம்பட்டி அண்ணன் முரளி அண்ணா அவர்களை அழைக்கின்றேன். சார் வணக்கம் சார். இதுவரைக்கும் உங்களுடைய வாய்ப்பு கிடைக்கலன்னு இருக்கேன். எனக்கு 3ஆவது தடவையா ஒரு வாய்ப்பு ராஜேந்திரன் கொடுக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் சார். கேட்டது எனக்கு எல்லாமே திருப்தியா கிடைச்ச ஒரு திருப்தி சார். அருமையான விஷயம். நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைச்சுதான் நான் ஆரம்பத்திலே கருத்தை சொல்லிட்டேன். சொன்னது போக இப்ப வந்திருக்க சீன் வந்து நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கேன். நன்றின்னு எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவ்வளவு ஒரு அருமையான ஒரு புத்தம் புதிய ஒரு புத்துணர்ச்சியான படம் பார்த்த ஒரு திருப்தி சார். சினிமாலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு சினிமாவை அப்படி பார்த்த மாதிரி ஒரு திருப்தியா இருந்துச்சு. ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு மணிமணியா இருந்துச்சு. நாங்க என்ன செய்வோம்னா, நீங்க உங்க ஸ்லேடு போட்டதெல்லாம் நாங்க அப்படியே நாளை காலையில தனியா போட்டுருவோம், இதையும் ரெக்கார்டிக்கலா அனுப்புவோம். 2ம் வரும். இப்ப நாங்க அதை எடுத்தா கூட தமிழ் அந்த அளவுக்கு ஆங்கிலத்துல இருந்து எங்களுக்கு தமிழ் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். உங்ககிட்ட கோரிக்கை தான் வைக்க முடியும். கோயில்ல போய் சாமிகிட்ட நம்ம வேற எதுவும் சொல்ல முடியாது. கடவுளே எனக்கு அதை கூட இதை கொடுன்னு நான் கேட்க முடியும். நீங்க அந்த இடத்துல ஏறி நின்றுட்டீங்க சார். அந்த அளவுக்கு எங்க மனசுல ஒரு இடத்தை பிடிச்சிட்டீங்க. அதனால இப்பயும் என்னுடைய கோரிக்கையாவே அருமையான அந்த தமிழ்ல எங்களுக்கு இதை மாத்தி கொடுங்க. அது போக நாங்க இன்னைக்கு வந்திருக்க சப்ஜெக்டை 5ஆ பிரிச்சுக்கிறோம். 5 தடவை நாங்க உங்களை கூப்பிடுறோம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பார்ட்டையும் சூப்பரா பிரிச்சு கொடுத்துருங்க. நீங்க பிரிச்சு கொடுக்கக்கூடிய புக்கை நாங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாருக்குமே. அவங்களே எடுத்து பிரிண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வாய்ப்பா கொடுப்போம். நீங்க வந்து எங்களுக்கு நான் சொல்றது எல்ஐசிக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்று நினைக்கிறேன். எவ்வளவு பேர் இன்னைக்கு எங்களுக்கு நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆன பிறகும் சர்வீஸ்ல இருக்கும் போதும் கடவுள் மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல கிரீடம் வச்ச மாதிரி நீங்க சார். அருமையான விஷயம். நீங்க சொல்ற விஷயம் எங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு சார். ஸ்பூன்ல வச்சு அப்படியே ஊட்டுற மாதிரி இருக்கு. அருமையா இருக்கு. உங்களுடைய வாய்ப்பை இன்னும் நாங்க நிறைய கேட்கணும். இன்னைக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு எண்டு கார்டு போட நாங்க விரும்பல. உங்களுடைய தொடரும் அப்படின்னு போட்டு உங்களுடைய இது பார்ட் 1 பார்ட் 2 என்று ஆரம்பிக்கிறோம். நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதே மாதிரி நாங்க இயர்லி ஒன்ஸ் பிசிக்கல் மீட்டிங் போடுவோம் சார். ஓகே. பிசிக்கல் மீட்டிங் போடும்போது ஒரு தடவை மதுரையில கூட பண்ணாங்க. ஆமா, நீங்க சொன்னீங்க லாஸ்ட் டைம் சொன்னீங்க போட்டீங்க. ஆமா, நீங்க கேட்டிருக்கீங்க. நாராயணன் சார் அட்டன் பண்ணும்போது சூசைமாணிக்க சார் கூட வந்திருந்தாங்க. ஏஜென்சி 2-3 பேர் அருமையான கிளாஸ் கொடுத்தாங்க. சாயங்காலம் 7 மணி வரைக்கும் அட்டன் பண்ணாங்க. அது மாதிரி நீங்க பிசிக்கல் மீட்டிங் எங்களுக்கு ஒண்ணு ஓப்பன் கோரத்துல கேட்க கூடாது. ஆனா நான் கேட்டுட்டேன். எனக்கு வேற வழி தெரியல உங்களை அரெஸ்ட் பண்றது. இப்படி சொன்னாதான் நீங்க சரி வருவீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். நிறைய வரணும் சார். நேரடியாகவும் வாங்க. உங்களுடைய வகுப்புகளை நாங்க கேட்க காத்துக்கிட்டு இருக்கோம். அருமையா காத்துக்கிட்டு இருக்கோம். எல்கேஜி பிள்ளைங்களுக்கு அந்த ஆத்திசியூடியில ஆரம்பிச்சு பிஹெச்டி முடிக்கிறவனுக்கு என்ன மாதிரி அந்த ப்ரொஃபைல் எழுதணுமோ அது வரைக்கும் நீங்க அப்படியே பிரிச்சு கொடுக்குறீங்க சார். இந்த வகுப்புல அட்டன் பண்ணவங்க இந்த 350 பேரும் புண்ணியம் பண்ணவங்க, கொடுத்து வச்சவங்க. இந்த வாய்ப்பு எங்களுக்கு அப்படியே கிடைச்சிருக்கு சார். எல்ஐசியில உங்களை மாதிரி ஒரு 10 ஆபீசர் எங்களுக்கு வந்தாங்கனாலே எல்ஐசியை யாராலும் எப்பயும் அசைக்க கூட முடியாது. இப்பயும் அசைக்கல, எப்பயும் அசைக்க முடியாது. உங்களை போன்ற நல்ல நிர்வாகிகளை, நல்ல ஆசிரியர்களை, நல்ல ஆசான்களை ஆண்டவன் நல்ல ஒரு சூழ்நிலையோடு, திருப்தியோடு, நல்ல எண்ணங்களோடு, நல்ல உடல் நலத்தோடு எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி வகுப்படுத்த உங்களுக்கு எங்கள் அனைவர் சார்பாக நெஞ்சார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். அடுத்த வகுப்புல சந்திப்போம் சார். தேங்க்யூ. நன்றி. கண்டிப்பா. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.